சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம 5ஆம் எக்காலத்தை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்னது போல 13ஆம் வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா? முதல் 4 எக்காலங்கள் ஊதும்போது ஊதப்பட்ட நாட்களில் நடந்துட்ட விஷயங்கள். என்னென்ன ஜனங்கள் மத்தியில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். முதலாம் கால பகுதியில யூதர்கள் மத்தியில கன்வெர்ட் ஆனாங்க 3 ஒரு பங்கு. 2வது காலப்பகுதியில புறஜாதியார் மத்தியில, மக்கள் மத்தியில, சமுத்திரத்தின் மத்தியில ஒரு 3 ஒரு பங்கு. 3ஆம் காலப்பகுதியில கிறிஸ்டியன்ஸ் மத்தியில நம்ம பார்க்கிறோம் ஒரு 3 ஒரு பங்கு. இல்லைங்களா? ஆனா 4ஆம் கால சபை வரும்போது படிக்கிறோம் 3 ஒரு பங்கு எதுலன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இருளாட்சி உடைய மீனிங் என்னன்னா 4 சுவிசேஷங்கள் வந்த விளைவினால சந்திரன்ல ஒரு பங்கு, சூரியன்ல ஒரு பங்கு இருள் ஆயிருச்சுடைய மீனிங் என்னன்னா அங்க இருந்த ஒரு விஷயம் உண்மையான விஷயங்கள் வந்துச்சு. நட்சத்திரங்களை 3 ஒரு பங்கு கூட சேதமாயிட்டு சொல்லும் போது அப்ப இருந்த பிஷப்ஸ் மத்தியில ஒரு சில பேர் பீட்டர் வால்டோ அவருடைய அந்த வசனங்களை படிச்சு அந்த சுவிசேஷங்களை படிச்சு பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இருளை ஜனங்களுக்கு முன்னாடி காமிச்சாங்க. 3 ஒரு பங்கு தான் அங்காச்சு. இதெல்லாம் பார்த்த பின்னாடி இப்ப 5ஆம் கால சபையிலிருந்து டோட்டலா மாறுது விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா போப் மார்க்கம் உச்சத்துக்கு போயிட்டாங்க இல்லைங்களா? இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாக்குறோம். இந்த கருப்பு குதிரை தாண்டி பேல் குதிரை வந்துச்சு. 4 குதிரைகள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ ரொம்ப டாக்டரினா ரொம்ப ரொம்ப மோசமான லெவலுக்கு போயிடுச்சு. ரொம்ப அசத்தியங்கள் நிறைஞ்சிருச்சு. எங்க பார்த்தாலும் அசுத்த பறவைகள், அசுத்தமான விசுவாசங்கள், நிறைய விக்கிரக ஆராதனைகள் எல்லா இடங்களும் அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த நிலையில தான் 5வது எக்காலத்திலிருந்து தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா இப்ப இப்படியாக போப் மார்க்கத்துக்கு மேல ஆபத்துக்கள் அனுப்புறாரு. அதுதான் இந்த 5, 6, 7 எக்காலம். இப்ப நம்ம 1 by 1 பார்க்க போறோம். இப்போ 5ஆம் எக்காலம் சர்தை சபை ஞாபகம் இருக்குங்களா? இது என்ன டைம்? ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் வந்தாரு, ஜான் விக்லிஃப். அவர் என்ன பண்ணாரு? பைபிள்ல இங்கிலீஷ்க்கு பண்ணார். புதிய ஏற்பாடு முழுக்க பண்ணிட்டார். அவருக்கு பின்னாடி வந்தவர் இன்னொரு பிரதர், அவர் ஃபுல் பழைய ஏற்பாட்டை பண்ணி ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் கைக்கு வந்துருச்சு. ரொம்ப நாட்களா பைபிளே தெரியாத ஜனங்கள் இல்லைங்களா? 4ஆம் கால சபையில கூட பாத்தீங்கன்னா 3 ஒரு பங்கு தான் இருளாச்சு. விச் மீன்ஸ் 4 சுவிசேஷம் தான் டிரான்ஸ்லேஷன் ஆச்சு. ஆனா இப்போ 5ஆம் கால சபையில ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஆகும்போது அப்ப நினைச்சு பாருங்க, சூரியன் கம்ப்ளீட்டா என்ன ஆயிருக்கும்? இருளா இருக்குமா இருக்காதுங்களா? அதான் பார்க்க போறோம். அப்ப ஜான் விக்லீஃப் பண்ணிட்ட வேலை, அவர் டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணலைங்களாமா, அவர் பண்ணிட்ட வேலை கூட ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுமா. அவர் பண்ணிட்ட வேலையினால என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு உண்மையிலேயே நம்ம படிச்சோம் வரலாறு. இவர் இறந்து போன பின்னாடி கூட இவரை எலும்ப தோண்டி நெருப்புல போட்டு எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு வெறுப்பை சம்பாதிச்சிருப்பாரு ஜான் விக்லிஃப். அந்த அளவுக்கு ஒரு பண்ணிட்ட வேலை. அதுதான் இந்த ஒரு 5ஆம் எக்காலத்துல நடந்துட்ட விஷயங்கள் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பாலிக் மீனிங் தான் இருக்கும். பார்க்கலாம், கவனிங்க. இது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது 9ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு 5ஆம் எக்காலம் பத்தி முதல் 12 வசனங்கள் தான் பார்க்க போறோம். அதுல தான் இந்த விஷயங்கள் வருது. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உள்ள போயிடலாம். வசனம் கவனிங்க. இந்த 2 வசனங்கள் மேலோட்டமா படிச்சாலே, அது 5ஆம் கால சபை மனசுல வச்சு படிச்சாலே புரியும். வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். எஸ், ஜான் விக்லிஃப் ஒரு கட்டத்துல டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிட்டான் இல்லைங்களா? அதான் பாயிண்ட். ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டு அந்த திறவுகோலை வச்சு அவர் பாதாள குழியை திறந்ததுனால வந்துட்ட புகை பயங்கரமா வந்துருச்சு. அந்த புகையினால சூரியன் மற்றும் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. இங்க 3 ஒரு பங்கு இல்ல, கம்ப்ளீட்டா அந்தகாரப்பட்டுருச்சு. என்ன விஷயம் என்பதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும், நம்ம நம்புறோம். பட் இங்க வரக்கூடிய சிம்பாலிக் வார்த்தையுடைய மீனிங்கை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பாதாள குழி, பாட்டம்லெஸ் பிட்,
2 கிரேக்க வார்த்தைகளுடைய இணைப்பு சொல். 2 வேற வேற வார்த்தை. பாட்டம்லெஸ் பிட். நல்லா கவனிங்க மாணவர்களே. இங்க வரக்கூடிய 2 கிரீக் வேர்டுமே பாருங்க இதுதான். பொதுவா பாதாளம் என்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம என்னதான் மைண்டுக்கு வச்சுக்கோம்னா, அந்த நரகம் கிளாஸ் தான் மைண்டுக்கு வரும். நரகம் கிளாஸ்ல புதிய ஏற்பாட்டுல 3 கிரேக்க வார்த்தை பயன்பட்டிருக்குது. ஹேடஸ், கெஹனா, டாட்டார். ஆனா நம்ம அந்த 3 வார்த்தைகளை இங்க பார்க்க முடியாது. இங்க வரக்கூடிய பாதாள குழி அந்த 3 வார்த்தைகள் வரதில்லை. அப்படின்னா நம்ம இந்த மீனிங் எடுக்கக்கூடாது. ஹேடஸ், கெஹனா, டாட்டாரஸ் இந்த மீனிங்ஸ் இங்க அப்ளை பண்ண முடியாது. அப்படின்னா இங்க வரக்கூடிய அந்த பாதாள குழியுடைய மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய குழி. எதுக்குன்னா இது ஒரு மறைக்கக்கூடிய ஒரு விஷயத்த புதைக்கிறதுக்காக குழி தோண்டுவாங்க. அது எதுக்கு புதைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக. ஆனா இவர் கீழே ஒரு திருவுகள் கொடுக்கப்பட்டதுனால அந்த ஓப்பன் பண்றாரு குழி. அப்படின்னு இது என்ன பாயிண்டா இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். பைபிள் 4 கால சபை வரைக்குமே பைபிள மூடிட்டாங்க. ஒரே லத்தீன் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருந்துச்சு. 4th பீரியட்ல பிரெஞ்சுக்கு வந்தாச்சு. வந்தாலும் ஃபுல் பைபிள் வந்த மாதிரி தெரியல. அப்ப ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வெளியே கொண்டு வந்தாரு இங்கிலீஷுக்கு. அது வந்தது மட்டும் இல்ல, அது சில சத்தியங்கள் படிச்சு சில உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தாரு. அதனுடைய தாக்கம் தான் ஜனங்கள் மத்தியில பெரிய புகையை எதுக்கு அடையாளம்னா குழப்பம். பெரிய குழப்பமாயிருச்சு. என்ன இப்படி பைபிள் இருக்கா? இவ்வளவு நாள் நம்ம நம்பிட்டு இருந்தது கேட்டதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்பதான் படிக்கிறோம் கம்ப்ளீட் சூரியனும் அந்தகாரம் ஆயிருச்சு அப்படின்னா போப் மார்க்கத்துடைய அந்த கள்ள சுவிசேஷம் அது போலியானது என்பதை ஜனங்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு காமிச்சாரு. தப்பு. அது மாத்திரம் இல்ல, ஆகாயம் கூட அந்தகாரப்பட்டுச்சு. ஆகாயம் எதை குறிக்குது அது கூட பார்க்கணுமா இல்லைங்களா? அப்ப இதுதான் இந்த விஷயத்து வசனத்துடைய சாரம்சம். இப்ப மீனிங்ஸ் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கலாம். கவனிங்க. பாருங்க, இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பத்தி படிக்கிறோம். ஜான் விக்லிஃப் 1382ல தான் ஆக்சுவலி அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். சீர்திருத்தலின் விடிவெள்ளி. சீர்திருத்தலின் தந்தை மார்ட்டின் லூத்தர் தான். பட் அவருக்கு முன்னாடியே ஒரு விடிவெளி துவக்கமாக யார் இருந்திருக்கிறாருன்னா ஜான் விக்லிஃப். இவரை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு பேரு லொல்லார்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இந்த வருஷத்துல தான் அவர் இங்கிலீஷ் பைபிள புதிய ஏற்பாட்டை முழுக்க டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டார். ஒண்ணு. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் மேனுஸ்கிரிப்ட். ஹி வாஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலி படிச்சுங்க, வானத்துல ஒரு நட்சத்திரம் விழுந்துச்சுன்னு. இவர் ஒரு காலத்துல இந்த மத அமைப்புல இருந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரிய ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அதுவும் இந்த மத அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு இணைப்புல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இவர் போப்புக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை ஒதுக்கிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. இதுதான் எனக்கு சொல்றேன். He was expelled from Oxford University, insisting Christ, not a pope, was head of the church. இவர் வந்து சொன்ன விஷயமே போப் இல்லப்பா, இயேசுதான் சபைக்கு தலைவர் சொன்ன உடனேயே இவங்க ஒதுக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க ஜனங்களுடைய மென்டாலிட்டி பாருங்க. போப்பு தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன இல்லைன்றாரு, இயேசுன்றாரு. அப்போ இவர் இல்லைன்னு சொன்னா நம்ம ஏத்துட்டோம்னா இப்போ போப் நம்மளை தப்பா நினைப்பார். கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அப்ப அவருக்காக என்ன பண்ணிட்டாரு, இவரை சத்தியம் சொன்னவரை தள்ளி விட்டான். இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டுல இந்த மாதிரி சகோதரர்கள் மத்தியில கூட சில விஷயம் நடக்கிறத பார்க்க முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் சத்தியத்தை சொன்னா பிடிக்கிறது இல்லை. உண்மை இதுதான் சொன்னா ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பாரம்பரியமா ஒரு விஷயத்த நம்ம கற்று வச்சிருப்போம் இல்லைங்களா? அதையே பிடிச்சிட்டு இருப்போம். ரொம்ப தெளிவா சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க. இது ரொம்ப சகோதரர் மத்தியிலே நடக்குது, வருத்தமான விஷயம் தான். பட் ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அதுக்கப்புறம் இவர் நிறைய சில ட்ரூத்ல வெளியே கொண்டு வந்தாரு. அதுல மிக முக்கியமா அந்த மாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அப்பம் வந்து மாம்சமா மாறுதாம். அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு. ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இதெல்லாம் ரொம்ப ராங். அதுக்கப்புறம் ஜான் விக்லிஃப் 84ஆம் வருஷத்துல மறிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி நிக்கோலஸ் அப்படின்றவர் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டை சேர்த்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். அப்போ டோட்டலா இந்த கால சபையில பைபிள் பாதாள குழியிலிருந்து வெளியே வந்துருச்சு.
இல்லைங்களா? இதான் பார்க்கணும். அப்போ இது அந்த பாதாள குழி மீனிங் நீங்க கவனிங்க. இது அபிஸ், கவர்டு, மறைக்கப்பட்ட, மூடப்பட்ட, சீக்கிரட்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து கெஹனா அந்த மாதிரிலாம் மீனிங் வரதில்லை இல்லைங்களா? ஸ்மோக் வந்து கன்ஃபியூஷன். உண்மைதான். அந்த சமயத்துல இந்த மாதிரி சில விஷயம் வரும்போது பைபிள் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். என்ன இப்படி நம்ம கேட்டிருந்தோம், இங்க இப்படி இருக்குதே. அப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க. சூரியன் சூரியன் குறிக்கிறது கள்ள சுவிசேஷம் அந்தகாரம் ஆயிடுச்சு. அந்தகாரம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ராங்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகாயம் ஆகாயம் எதை குறிக்குதுன்னா அப்போ இருந்த கண்ட்ரோலிங் பவர் ஓவர் தி எர்த், அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. யாருன்னா பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம். அவங்கெல்லாம் பரிசுத்த விசாரணை என்ற பெயர்ல பாருங்க, இதெல்லாம் நீங்க செய்யலைன்னா இந்த மாதிரி மாதாக்கு எதிராக பண்ணும்போது மாதா அவங்களை அரவணைச்சு கொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மாதா சிலையை வச்சு அந்த தண்டிக்கப்படக்கூடியவங்களை பக்கத்துல வச்சு அந்த மாதா கட்டி பிடிக்கிற மாதிரி செய்யும்போது அதுல இருக்கக்கூடிய ஆணிகள் வந்து குத்தி இறந்து போவாங்க. அப்ப இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பைபிள் இருக்கும் போல நினைச்சிட்டு இருந்தாங்க ஜனங்கள் மத்தியில. ஆனா இதெல்லாம் வெளியே வந்த உடனே கடைசியில ஆகாயமும் அந்தகாரப்பட்டுச்சு. இவங்களும் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு காலப்பகுதி ரொம்ப மிக முக்கியமான காலப்பகுதி. சகோதர சகோதரி, ஆக்சுவலி இவர் பண்ணிட்ட வேலை போப் மார்க்கத்துல இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் தான் மிகப்பெரிய அடி. அது ஆகாயம் அந்தகாரப்பட்டதுன்னு வருது. பர்டிகுலர் சூரியன் பிளஸ் ஆகாயம். பாருங்க, அடுத்து நம்ம படிக்கிறோம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. இந்த வெட்டுக்கிளிகள் யாரை குறிக்கும்னா சத்தியத்தை சுமந்து செல்லக்கூடிய ஜனங்களை குறிக்கும். யாருன்னா இவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் வெக்லிஃபை பின்பற்றி வந்த லொல்லார்ட்ஸ். இவங்க மார்ட்டின் லூத்தர் பின்னாடி மறைஞ்ச பின்னாடி கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னா பைபிள் அநேக இடங்களுக்கு கொண்டு போனாங்க. இவங்க ஆச்சரியம் என்னன்னா இவங்களுடைய இவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஜான் விக்லிஃப் எப்படி கேதர் பண்ணார் என்பதை கூட பார்க்கலாம். இவங்களாம் ரொம்ப ஏழ்மையான பிரீஸ்டா இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல போப் மார்க்கத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா சில பிரீஸ்ட் இருப்பாங்க. அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க ஒரு மதிக்க மாட்டாங்க. இவங்க இதெல்லாம் பண்றதை பார்த்துட்டு இந்த நேரம் பார்த்து சத்தியம் வந்த உடனேயே இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ட்ரூத் பக்கம் வந்துட்டாங்க. அப்ப ஜான் விக்லிஃப் என்ன பண்ணாருன்னா இவங்க எல்லாம் ஒரு கூட்டமா ஆக்கி நீங்க போயிட்டு பைபிள் இப்படி இருக்குது நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க தைரியமா, ஏன்னா போப் மார்க்கம் ஏதாவது ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி போப் மார்க்கமே இவங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் தள்ளி வச்சிருக்கிறான். எந்த ஒரு புகழ் கொடுக்கறது இல்லை, கனம் கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த பிரிஸ்ட் அந்த நேரத்தை பார்த்து இப்ப இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு இப்போ சத்தியத்தை வச்சோம்னா கப்புன்னு பத்திக்குவான், ஈஸியா புரிச்சுக்குவான். அப்ப உடனே அவங்க உணர்வுக்குள்ள ஆயிட்டு வைராக்கியம் ஆயிட்டு உலகமெங்கும் போயிட்டு இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சாங்க. அதான் வெட்டுக்கிளைகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவ பாருங்க, அந்த வெட்டுக்கிளிகளுடைய வல்லமை, தேள்களின் வல்லமை. தேள்கள் பொதுவா படிக்கிறோம். தேள்கள் பத்தி படிக்கும்போது அவருடைய கொட்டக்கூடிய அந்த விஷம், அந்த கொடுக்கு, அது ரொம்ப வலி கொடுக்கும். மரணம் லெவலுக்கு கொண்டு போகாது, பட் வலி பயங்கர. அப்ப ஏதோ வலி சம்பந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. உண்மைதான், இந்த லொல்லார்ட்ஸ் பண்ணிட்ட வேலைகள், சத்தியத்தை சொன்ன விதங்கள் அதான் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை போய் பிரசங்கம் மட்டும் பண்ணாது, பேசின விதம் இருக்கு இல்லைங்களா, அந்த சத்தியத்தை எடுத்து வைக்கிற விதம், அந்த பிரசன்டேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கொடுக்கு மாதிரி கொட்டுச்சு. உண்மைதான். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம பேர் சபையில போயிட்டு ஃபாலோ கிளாஸ் எடுக்கிறோம்னா நம்ம மத்தியில சில பிரதர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணுவாங்க. அவங்க பிரசன்டேஷன் வைக்கும் போதே ரொம்ப எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வைப்பாங்க. அப்படின்னா எதிர்த்து சத்தியத்துக்கு எதிராக பேச முடியாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிரசன்டேஷன் அவங்க வச்சாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க, 4 வசனத்துல பூமியின் புல்லுனா புரியுது இல்லைன்னா ரொம்ப எளிமையான ஜனங்கள், பசுமையான எந்த பூண்டு, இங்கிலீஷ்ல கிரீன் திங்க், அப்புறம் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாதீங்க. ஆனா யாரை மட்டும் சேதப்படுத்துங்க, நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துங்க. இந்த வசனம் படிக்கும்போது 4 எக்காலங்கள் படிக்கும்போது ஒரு கான்செப்ட் படிச்சோம். என்ன படிச்சோம்? அங்க நெகட்டிவா வர்றதெல்லாம் பாசிட்டிவா நம்ம எடுக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? சேதப்படுத்தாங்க, எரிஞ்சு போச்சு, ரத்தமாச்சு, அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்தோம்? பாசிட்டிவா எடுத்தோம் இல்லைங்களா? ஆனா 5ஆம் எக்காலத்துல இருந்து அப்படி நம்ம பார்க்கறது இல்லை.
இந்த வசனத்துல எப்படி பார்க்கிறோம்னா, சேதப்படுத்தாமல் அப்படின்னா, இது இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு G91. ஆனா இதுவே நீங்க 8:9 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அங்க வரக்கூடிய வார்த்தை சேதமாயிற்று என்ற வார்த்தைக்கு G13:11. இது வேற கிரீக் வேர்டு, இது வேற கிரீக் வேர்டு. தமிழ்ல ஒரே மாதிரி வார்த்தை போட்டாங்க. இங்க வந்து 8:9ல படிக்கும்போது சேதம் ஆயிருச்சுன்னா கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பழைய வாழ்க்கைக்கு மறிச்சிட்டாங்க அர்த்தம். போப் மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, சேதப்படுத்துறது லிட்ரலா சொல்லும்போது, இந்த சத்தியத்தின் தாக்கம் இந்த ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா, நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராது. யார் இவங்க? யார் இந்த முத்திரை தரித்திராதுன்னா, நம்ம 7ஆம் அதிகாரம் 1ல படிச்சோம். இன்டெலெக்சுவல் நாலேஜ், அதாவது தேவனுடைய முத்திரை, சத்தியத்தை பத்தின அறிவு. அதை பெற்றுக்கொள்ளாத வெறும் விசுவாச அறிக்கைகளை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு தான் இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். உண்மைதான் இல்லைங்களா? அது என்ன மாதிரி சேதம், எப்படி அந்த சேதத்தின் விளைவு என்னாச்சு என்பதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமி மேல் வந்தது. ட்ரூத்ஸ், லொல்லார்ட்ஸ், ஏற்கனவே பார்த்த பாயிண்ட். அதுக்கப்புறம் தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இது என்ன அர்த்தம்னா, தேள் உடைய கொடுக்கல 2 ஓப்பனிங்ஸ் இருக்குங்களா. அதுல 2 கிளாண்ட் இருக்கும், சுரப்பி. அங்க 2 கிளாண்ட்ல இருந்து அந்த சுரப்பி வந்து கொடுக்க வந்து கொட்டுது. அந்த 2 கிளாண்ட் குறிக்குது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அப்போ பைபிள் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே இந்த 2 பைபிள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 2 வச்சுக்கிட்டு இந்த லொல்லார்ட்ஸ் பண்ணிட்ட வேலை தான் அந்த வெட்டுக்கிளிகள் பண்ணதுக்கு ஒப்பா இருக்கு. என்னாச்சுன்னு பாருங்க. புல்லு பசுமையான எந்த பூண்டு மரத்தை சேதப்படுத்தாதீங்க. மீனிங் என்ன பார்க்கலாம். இதுல அந்த பசுமையான எந்த பூண்டு, கிரீன் திங் அப்படின்றது சினாட்டிகஸ்ல வரல, ஆனா மத்த மூலப்பிரதியில வருது. அதனாலதான் ரோதர்காம்ல போட்டிருக்கிறாங்க. இப்போ புல்லுடைய மீனிங் நமக்கு தெரியும், சாதாரண ஜனங்கள் இல்லைங்களா, நமக்கு தெரியலைங்களா. பாருங்க, ஏசியா 40:6, மாம்சம் எல்லாம் புல்லை ஜனங்கள். பட் ரொம்ப எளிமையான ஜனம், புல்லு மாதிரி. ஏன்னா புல்ல நெருப்பட்டா டக்குன்னு பத்திக்கும், சீக்கிரம் புல் அழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி. அதே போல நம்ம படிச்சோம், யாக்கோபு 1:11 கூட பார்க்கிறோம். சூரியன் கடும் வெயிலுன்னு உதித்தது புல்லை உலர்த்தும் போது சீக்கிரத்துல ட்ரை ஆகும். ஈஸியா அப்ரோச்சபிள் பண்ணக்கூடிய ஜனம், ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். சத்தியத்தை லைட்டா போட்டாலே டக்குன்னு பிடிச்சுக்குவான், அந்த மாதிரி ஜனம். அவங்க விஷயத்துல இந்த சத்தியம் வந்து இவங்களுடைய ஊழியம் பாதிப்பு ஏற்படுத்தல, நன்மைதான் கொண்டு வந்துச்சு. அதே போல பச்சை எந்த பசுமையான பூண்டு, கிரீன் திங், இதோடைய மீனிங் என்னன்னா, பசுமை குறிக்குது விசுவாசம் உள்ள ஜனங்கள் இல்லைங்களா. அந்த சிம்பிள் ஃபெய்த் ஆஃப் பீப்புள் ஆர் எனி ஸ்பிரிட் begotten ones who were higher on the faith scale. பொதுவா இந்த கிரீன் திங் குறிக்குது, நாம் படிக்கிறோம், விசுவாச வீட்டாரை குறிக்கும். ஏன்னா இவங்களை பத்தி இந்த கால சபை பத்தி படிக்கும்போது ரெவலேஷன் 3:4 படிக்கிறோம். தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அப்போ தங்கள் வஸ்திரங்கள் இன்னும் அசூசிப்படுத்தல, இன்னமும் இயேசு மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எப்ப அசூசிப்படும்னா, இயேசு உடைய நாமத்தினால மன்னிப்பு கேட்கும் போதுதான் அந்த அசூசி நீங்கும். வஸ்திரங்களை கரைப்படாம பார்த்துக்கலாம், கரைகளை அகற்றலாம். ஆனா என்ன பண்ணாங்க அந்த காலத்துல, இயேசு மூலமா பாவரிக்கை பண்ணாம இவங்க போயிட்டு போப் கிட்டையும் பிஷப் கிட்டையும் போய் பாவரிக்கை பண்ணி பாவச்சீட்டை எழுதி கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், வஸ்திரம் கரைதானே படும். அதன் மத்தியிலையும் கூட இந்த சத்தியத்தை கேட்டு தங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொண்ட ஜனங்கள், அசுசிப்படுத்தாத ஜனங்கள் இருந்தாங்க என்று படிக்கும். இதுதான் கிரீன் திங். 3வது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மரங்கள். இந்த இடத்துல மரங்களை நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா, தேசங்கள் எடுக்கிறோம். ஏன்னா ஜான் விக்லிஃப்ல கொலை பண்றதுக்குலாம் ஒரு மீட்டிங்லாம் போட்டான். இவரை கொண்டு போட்டுடலாம், இவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு, அந்த மீட்டிங்ல 2 தேசத்துடைய லீடர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுனால இவங்க எடுத்த முடிவு செல்லாம போயிடுச்சு. அதை பத்தி நம்ம வரலாறு பார்க்க போறோம். சிவில் லீடர்ஸ் ஆல்சோ happy to come out from under tyranny of Pope because supporters of Wycliffe. அப்ப விக்லிஃப் உடைய ஊழியம் நிமித்தமா சில அரசியல் லீடர்ஸ் கூட என்ன பண்ணாங்கன்னா, போப் கூட டைப் வைக்கிறது விரும்பல. அப்போ இந்த விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். இது நம்ம வரலாறு படிக்கும்போது தெரியும், பார்க்கலாம்.
அப்ப யாருதான் பாதிப்பு? இந்த விசுவாச அறிக்கைகளை மனசுல வச்சு அதை ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான். இவங்க பேருக்கு தான் கிறிஸ்டியன்ஸ், உண்மை கிறிஸ்தவம் கிடையாது, பேரு கிறிஸ்டியன்ஸ். அப்பதான் பாருங்க, யூஜின் பிரதர் சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, விக்லிஃப் என்ன பண்ணாராமா, ரொம்ப ஏழ்மையான ஆசாரியர்கள்னா அந்த அப்ப இருந்த பிஷப் இருக்காங்க, அவர்களை என்ன பண்ணாரோ யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவங்கள கேதர் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நீங்க போய் இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சிடலாம். அப்போ இப்படியாக இவரு புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அப்ப நிக்கோலஸ் பழைய ஏற்பாடையும் பண்ணிட்டாரு. ரெண்டையும் வச்சுட்டு இவங்க போயிட்டு வேலை பண்ணாங்க. அந்த வேலை நிமித்தமா அது நிறைய பேருக்கு வலி கொண்டு வந்துச்சு. அந்த வலி என்ன மாதிரி வலி என்பதை நம்ம பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்ம கூட பாருங்க, பொதுவா கிறிஸ்டியன்ஸ் மத்தியில எப்படி விரும்புறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கிருபை எல்லாம் நல்லா கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட போயிட்டு பலிஞ்சீவியம் பண்ணுன்னு சொன்னா, அந்த பலிஞ்சீவியம் பண்றது அவங்க ரொம்ப வலிக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மாதிரி அன்றைய நாட்கள்ல இவங்க மூலமா வெளிப்பட்ட ட்ரூத் அது இவங்களுக்கு ஒரு வலியை கொண்டு வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி தவறான ஃபெய்த்ல இருக்கிறாங்க. இப்ப இதுதான் ட்ரூத் தெளிவா பைபிள் இருந்து எடுத்து காமிக்கும் போது எதிர்த்தும் பேச முடியல. அதே போல போப்புக்கும் எதிராகவும் செயல்பட முடியாது இல்லைங்களா? அப்ப ஒரு என்னன்னா, இப்ப வலிதான் ஜனங்க மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயம் இவங்க மேல வந்துருச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இந்த ஒரு 5ஆம் கால சபை. அப்ப பாருங்க சொல்றாரு, இப்படியாக அந்த போப் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பூமியின் குடியிருக்கிறவர்கள் இல்லைங்களா, அவர்களை கொலை செய்யும்படிக்கு உத்தரவு கொடுக்கலையாமா. வெறும் வேதனைப்படுத்துறதுக்கு மாத்திரம் தான் உத்தரவு. கொலை செய்யறதுன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ட்ரூத்தை ஏற்றுக்கொள்றது. அப்ப இந்த போப் மார்க்கத்தில் இருந்தவங்களுக்கு இந்த விக்லீஃப் மற்றும் லொல்லார்ட்ஸ் அவங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப கிளியரா இருக்குது. இதான் ட்ரூத்னு தெரிஞ்சும் உடனே அவங்க ஏற்றுக்கொள்ளலைங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக அவர்கள் உடனடியாக அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு பயம். ஏன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம பரிசுத்த விசாரணை என்ற பெயர்ல நம்மளை கொண்டு போடுவாங்க நினைக்கலாம். இப்படி ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் இந்த வெட்டுக்கிளி இருக்கக்கூடிய வேலை என்னன்னா, நீங்க போய் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்றது நோக்கம் வச்சுக்காதீங்க. போய் சொல்லுங்க, நீங்க பண்றது தப்புன்னு அடிச்சு பேசு. அப்படிதான் அவங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் என்னாச்சு, பயங்கர ட்ரபிள் ஆயிட்டாங்க. பெரிய ட்ரபிள் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இது 5 மாசம். 5 மாசம்ன்றது 150 வருஷம். ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் இல்லைங்களா? 150 வருஷம். அது உண்மையிலே ரொம்ப பெரிய வேதனை. நம்ம பேச்சுல சொல்ல முடியாது. அது உணர்வுபூர்வமா சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது உணரதான் முடியும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம வாழாதனால நமக்கு தெரியல, அவருடைய விஷயம் என்னன்னு தெரியல, தாக்கம் என்னன்னு தெரியல இல்லைங்களா? பட் அது உணர முடியும். அப்போ சொல்றாங்க பாருங்க, பிரதர் ஜான் விக்லிஃப் அவருக்கு பேர் கொடுக்குறாங்க இவாஞ்சலிக்கல் டாக்டர்ன்றார், சுவிசேஷ மருத்துவர். அப்புறம் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன், பிரில்லியன்ட் இங்கிலீஷ் ஸ்காலர், ஆக்ஸ்போர்ட் ப்ரொஃபசர் ஸ்டேட்மேன். நல்ல ஒரு ஆங்கில புலன் வாய்ந்த ப்ரொஃபஸரா அவர் இருந்தாரு இல்லைங்களா? அப்புறம் படிக்கிறோம் 1366 தான் ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, 1366 தான் ஃபர்ஸ்ட் போப்புக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்கிறார். 66 தான் ஃபர்ஸ்ட் போப்புக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். அப்ப எப்படி பேச ஆரம்பிக்கிறார்னா, அவங்க போப் மார்க்கம் பண்ணக்கூடிய அநீதியான அந்த வரி சுமத்துற விஷயத்துல அநீதி இருக்குது. அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், போயிட்டு அரசாங்கங்கள் மேல அவங்க அதிகாரம் செலுத்துறது, மற்ற ஒரு விஷயத்தை தலையிடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஓப்பனா பேசிட்டார். அப்ப இதெல்லாம் ஜனங்கள் பார்வைக்கு ஒரு பார்வை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பின் நாட்கள் பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாரு, போப்புக்கு எதிராக அநேக விஷயங்கள் ஓப்பன் பண்ணாரு இல்லைங்களா? இந்த விஷயம் தான் படிக்கிறோம். அப்ப என்னாச்சு கவனிச்சிங்கன்னா, இந்த 1366 இருந்து தான் ஒரு ஃபர்ஸ்ட் போப்புல இருந்து பப்ளிக் ஓப்பன் எதிர்க்கிறார் இல்லைங்களா போப்புக்கு எதிராக. அப்ப இங்க இருந்து தான் அந்த 150 வருஷம் நம்ம கணக்கு பண்ணும்போது எங்க வந்து முடியுதுன்னா 1516 முடியுது. ஏன்னா 17க்கு அப்புறம் யார் வந்துடுறாருன்னா மார்ட்டின் லூத்தர் வந்துடுறாரு. அப்போ கரெக்டா 1366 இருந்து நம்ம கணக்கு எடுத்தோம்னா 150 வருஷம் 1516. பாருங்க, இது ஹிஸ்டரி.
46ல அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நுழையிறாரு. 66ல ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா போப்புக்கு எதிராக பேசுறாரு. அப்படியே அவர் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் மெயினா 76ல அவர் நிறைய சீர்திருத்த வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் நாட்கள்ல. ஸோ இதான் விஷயம். அது மாத்திரமல்ல, நிறைய கொஷின்ஸ் பண்றாரு அரசியல் ஜனங்களை பார்த்து. ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க? ஏன் உங்கள் மீது அதிகாரம் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் பண்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. டைம் இல்லை, நான் அப்படியே ஸ்கிப் பண்றேன். இதெல்லாம் வரலாறு. ஜான் விக்லிஃப் டைம்ல என்னென்ன ஊழியங்கள் நடந்திருக்கு. அதுல தான் 82ல தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு. 84ல அவர் மரிக்கிறார். அதுக்கப்புறம் 1456ல பிரிண்டிங் மிஷின்லாம் வந்த பின்னாடி இவங்க பண்ணிட்ட பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஈஸியா பிரிண்டிங் பண்ற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ பைபிள் பாருங்க, அது வரைக்கும் கையில எழுதியிருப்பாங்க போல, இல்ல அச்சடிச்சிருப்பாங்க போல. அச்சடிச்சிருப்பாங்கன்னா அது என்ன எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் பிரிண்டிங் மிஷின் வந்த பின்னாடி தான் இன்னமும் வேலை வேகமாச்சு. பைபிள் எல்லா ஜனங்களுக்கும் போவதற்கு ரொம்ப உதவியாச்சு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சு. இந்த பூமியின் குடி இருக்கிறவர்கள் பத்தி படிக்கிறோம். போக் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஒரு பக்கம் சாகுன்னு விரும்புறாங்க. என்ன அர்த்தம்? எப்படியாவது போக் மார்க்கத்தை விட்டு வெளியே வரணும், நம்மளும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா முடியல. ஏன்னா பயம், எங்க நம்ம ஏதோ பண்ணிடுவாங்களோ பயம். அதான் இந்த விஷயம் காமிக்கும் இல்லைங்களா? அப்போ people who supported Rome were fearful of giving support to anything not sanctioned by Rome. Even though men desired separation from Rome, time had not come. அதனால தான் இந்த கால சபையில் இருக்கவங்களை பத்தி படிக்கும்போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ட்ரூத்துக்காக நிக்க வரல இல்லைங்களா? அப்போ இந்த விஷயம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சாவை தேடியும் சொல்லும் போது புரிஞ்சுக்கணும் இங்க என்ன மீனிங் அப்படின்னா, சாவை தேடியும்னா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றது. ஆனா சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். ஏன்னா அந்த வேதனை, இந்த கொற்ற வேதனை தாங்க முடியல. அதுக்கு சித்தர்லாம் பார்த்தா அப்பயே முடியும். ஏன்னா பயம், ரோம் கவர்மெண்ட் போப் மார்க்கத்தின் மீது பயம் இருந்துச்சு. போப்பு மேல ஒரு பயம் இருந்துச்சு. அப்ப பாருங்க, இதான் விஷயம். இப்ப வசனம் 1லிருந்து 6 வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 7லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் அந்த இப்போ நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே இவ்வளவு நேரம் 1லிருந்து 6 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். அந்த சமயத்துல ஜான் விக்லிஃப், ஸோ அவர் நாட்கள்ல அவங்க பண்ணிட்ட அந்த ஊழியங்கள், அப்புறம் அந்த லொல்லார்ட்ஸ் இல்லைங்களா, அவங்களுடைய பின்பற்றினவர்களுடைய அவங்க பண்ணிட்ட ஏறெடுத்த ஊழியங்கள் மற்றும் தேவன் அவங்களை பயன்படுத்தின விதம், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா தயவு செய்து கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, லொல்லார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எப்படிலாம் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு. ஒரு டைம்ல இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க டைம் முடியுது இல்லைங்களா. நிறைய ஒரு சூழ்நிலைகள் இவங்களை க்ளோஸ் பண்ணி விட்டுருது இந்த லொல்லார்ஸ். ஏன்னா இன்னைக்கு லொல்லார்ஸ் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பட் என்ன காரணத்தினால இந்த ஒரு விஷயம் ஸ்டாப் ஆச்சு இல்லைங்களா? ஏன் இவங்க திடீர்னு நீக்கப்பட்டாங்க அல்லது அழிக்கப்பட்டாங்க என்ற ஒரு விஷயத்த நீங்க அந்த கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் அன்றைய நாட்கள்ல இவங்க பண்ணிட்ட ஊழியம் போப் மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அங்க இருந்துச்சு. இப்போ 2வது நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை தேவன் அங்க நம்ம வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்துச்சுன்னு படிச்சோம் இல்லைங்களா. அந்த வெட்டுக்கிளிகள் குறிக்குது இந்த லொல்லார்ஸ் இல்லைங்களா, அவங்க பண்ணிட்ட அந்த ஊழியங்கள். இந்த ஒரு இவங்களை பத்தி இவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி சத்தியத்தை சொன்னாங்க, சத்தியத்தை சொல்ற விதம் எப்படி இருந்துச்சு, அது எவ்வளவு போல்டா இருந்துச்சு, கேட்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில எப்படி இருந்துச்சு, போப் மார்க்கத்துக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இது எல்லாவற்றையும் அடையாள பாஷையில சிம்பாலிக் மீனிங்ல 7லிருந்து 12 வரைக்கும் அங்க கொடுக்கப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, கவனிங்க சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க, இது ஒரு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிக்சர் தான் காமிக்கிறாங்க. வெட்டுக்கிளிகளுடைய தோற்றம் பாருங்க, குதிரை போல இருந்துச்சு. யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்துச்சு. பொதுவா குதிரைகள் யுத்தத்துல பாத்தீங்கன்னா அது மற்ற மிருகங்கள் மாறி இல்லை இல்லைங்களா. எந்த ஒரு சேனை வந்தாலும் பயப்படாது, எதிர்த்து நிற்கும் இல்லைங்களா. சேனைகளுக்கு முன்னாடி நின்னு
போரிடக்கூடிய ஒரு நின்னு அந்த அந்த ஒரு போர்க்களத்துல நின்னு தங்கள் மேல் ஏறி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது என்ன காமிக்குதுன்னா, வெட்டுக்கிளிகள் அதாவது லொல்லார்ட்ஸ் இல்லைங்களா? இவங்க போப் மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தது மாத்திரமல்லாமல், பெற்றுக்கொண்ட உண்மை சத்தியத்துக்காக தைரியமாக நின்னு தேவனுடைய சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்தான் இல்லைங்களா? சோ அசத்தியத்துக்கு எதிராகவும் கள்ள போதனைக்கு எதிராகவும் தைரியமாக நிற்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம மீனிங் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம் கிரீடம், பொன்மயமான கிரீடம் கொடுக்கப்பட்டது. பொதுவா கிரீடம் உடைய அர்த்தம் என்னன்னா ஆளுகை பண்றது, இல்ல ஒரு அத்தாரிட்டி சொல்லலாம். இது நல்ல வார்த்தை இல்லைங்க, அத்தாரிட்டி. அப்போ அத்தாரிட்டி சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம் 24 மூப்பர்கள் கிட்ட கூட ஒரு கிரீடம் இருந்துச்சு. அது குறிக்கிறது பழைய ஏற்பாடு. ஸோ பழைய ஏற்பாடு தான் ஒரு காலத்துல ஒரு அத்தாரிட்டி பண்ணிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த பழைய ஏற்பாட்டுக்கு தான் அத்தாரிட்டி இருந்துச்சு. ஆனா இயேசு வந்த பின்னாடி தான் அந்த கிரீடத்தை என்ன பண்றாங்கன்னா கலட்டி வைக்கிறாங்க. இனிமேல் எல்லாம் இயேசுக்குள்ளா தான் சகலமும் அங்க அடங்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு வர்றதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுக்கு இருந்த ஒரு அத்தாரிட்டி என்னன்னா, நீங்க தேவன் கிட்ட சேரணும், தேவன் கிட்ட போகணும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் போக முடியும். இது ஓல்ட் டெஸ்டமென்டுடைய அத்தாரிட்டி. பட் இந்த அத்தாரிட்டி இப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனே கிரீடங்களை கலட்டி வைக்கிறாங்க. மீனிங் என்ன? சோ அந்த அத்தாரிட்டி அங்க இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கர்த்தர் இயேசு வந்த பின்னாடி ஃபுல் அத்தாரிட்டி யாருக்கு வந்துருதுன்னா கர்த்தர் இயேசுக்கு வந்துருது. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கிரீடம் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு இருந்துச்சு. என்ன அர்த்தம்? இவங்களுடைய சத்தியத்தின் வேலைகள் ஃபுல் அத்தாரிட்டி பண்ணாங்க. ஏன்னா இவங்க யார்கிட்டயும் கை கட்டல, யாருடைய பெர்மிஷன்லாம் வாங்கல. சத்தியத்தை எங்கெங்கெல்லாம் போனாங்களோ டிவைன் அத்தாரிட்டியோட அங்க பண்ணாங்க. தேவனுடைய அத்தாரிட்டி இவங்களுக்கு அங்க இருந்துச்சு இல்லைங்களா? ஓகே. அப்போ தேவன் அந்த ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகங்கள், மனுஷ முகங்கள். பொதுவா முகம் குறிக்குது பைபிள்ல அன்பு சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா மனுஷ முகத்துக்கு பைபிள்ல அன்பு நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்களுடைய சத்திய அன்பு சொல்லும் போது நம்ம வசனம் படிக்கிறோம், அன்பின் கயிறுகளால் இழுக்கிறாங்க. அப்போ இது ஏதோ இவங்க போயிட்டு தப்பிதங்களை எதிர்க்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதே சமயத்துல தேவனுடைய அன்பின் திட்டத்தை இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துடைய அந்த என்ன சொல்லலாம், அவருடைய அன்பின் திட்டம், அன்பின் காரியங்களை மிக முக்கியமா இந்த மன்னிப்பா இருக்கட்டும். அப்போ அப்புறம் அந்த இந்த விஷயம் இல்லைங்களா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு சரீரம் மாம்சமா மாறுதுன்றான். அதெல்லாம் ரொம்ப ராங் விஷயம். தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாகிய தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தார். ஒரே டைம் கர்த்தர் இயேசு மரிச்சார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் மத்தியில தேவனுடைய அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. இது ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்த்தாங்க இந்த போப் மார்க்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க சொல்லக்கூடிய இந்த பரிசுத்த விசாரணை என்ற பெயர்ல பண்ணக்கூடிய சகல விஷயங்கள் பைபிள்ல இல்லைங்க. அந்த மாதிரி இல்லை. பைபிள்ல அன்பு பத்தி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக அடக்குமுறைகள் சொல்லப்படவில்லை. இதெல்லாம் பகிரங்கமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க எதிர்த்தாங்க. அப்புறம் கூந்தல், ஸ்ரீகளுடைய கூந்தல் போல. புது கூந்தலுடைய அர்த்தம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 11:14 படிக்கிறோம். ஆண்களுக்கு கூந்தல் நீளமா இருந்துச்சுன்னா அது கனவீனம், பெண்களுக்கு அது இருந்துச்சுன்னா அது க்ளோரி டு ஹர், மகிமை. அப்ப இவங்க மக்கள் மத்தியில நல்ல ஒரு கனம் பெற்றவர்களாக இந்த ஊழியத்தை அங்க பண்ணிருக்காங்க. ஸோ கனம் கூட அங்க இருந்துச்சு மக்கள் மத்தியில. நான் பார்த்தோம் சில சிவில் லீடர்ஸ் கூட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? இதை நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் பற்கள், சிங்கங்களின் பற்கள், இது நம்ம அனுமானிக்கும் போது அப்போ ஒரு இறைய கவி பிடிச்சிச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது இல்லைங்களா? அவ்வளோ பவர்ஃபுல் ப்ரெஷர் அங்க கொடுக்கும். அப்ப என்ன காமிக்குது, இவங்களுடைய சத்தியத்துடைய பிரசன்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இல்லைங்களா? எங்க சின்ன பிசுறு கூட நடக்கல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா பஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ப்ரெஷர், அந்த சத்தியத்தின் தாக்கம் அந்த அளவுக்கு ஜனங்கள் மத்தியில அங்க எப்படி ஒரு சிங்கம் இறைய பிடிச்சா கவ்விச்சா அதுல இருந்து வெளியே வர முடியாது, அது போல இவங்க சத்தியத்துடைய பிரசன்டேஷனுடைய அந்த பவர்ஃபுல் ப்ரெஷர், அந்த அளவுக்கு தாக்கம் மக்கள் மத்தியில இருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு பிடிக்கும். போப் மார்க்கத்தினால ஒன்றும் பதில் பேச முடியாது. கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொன்னாங்கன்னா ஒண்ணுமே பேச முடியாது. ஸோ இதை நமக்கு அனுப்புது.
அப்போ இத பத்தி ஒரு ஆர்டிக்கல்ல படிக்கும்போது நம்ம பிரதர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்களாமா, பேம்ப்ளெட்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க. பேம்ப்ளெட்ஸ் அடிச்சிருக்காங்க. தெரியல. அதான் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அப்பலாம் அச்சு இயந்திரம் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ பேம்ப்ளெட்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெக்சர்ஸ் நெறைய இடங்கள்ல போயிட்டு பப்ளிக்கா ஒரு உரையாடல் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அவங்களுடைய தவறுகள், போப் மார்க் தவறுகள் எல்லாம் சுட்டி காமிச்சாங்க. அப்ப பாருங்க இந்த போப் மார்க்கத்துடைய ஹையரார்கி இல்லைங்களா? சபையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் தான் மேம்பட்டவர்கள். மற்ற சாதாரண விசுவாசிகள்லாம் சாதாரணமானவர்கள். அதுக்கப்புறம் ஆசாரியர்களா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த போப்பு, கார்டினல்ஸ் இவங்க தான் ரொம்ப பெரிய லெவல்ல தங்களை பகட்டா காமிச்சுக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி தங்கள் பகட்டா காமிக்கிறவங்க இது எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எதிர்த்தாங்க என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் படிக்கிறோம் உருவ வழிபாடு. ஸோ அந்த உருவ வழிபாட்டை அவங்க எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறோம் டிரான்ஸ்சப்ஸ்டேன்சியேஷன். அதாவது இந்த அப்பம் வந்து ஆஹ், மாம்சமா மாறுதுன்னு படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதை பத்தின ஒரு விஷயத்த கூட ரொம்ப தெளிவா அங்க எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜியஸ்னா இன்டெலிஜென்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது போய் சலுகை காட்டுறது இல்லைங்களா? தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு மாத்திரம் ரொம்ப சலுகை காமிக்கிறது அந்த ஒரு விஷயம். அப்ப இந்த பாவரிக்கை கன்ஃபெஷன் அது கூட இப்போ எதிர்த்துக்கிறாங்க பாருங்க இல்லைங்களா? ஏன்னா கர்த்தர் இயேசுவுடைய கிருபை பாவ மன்னிப்பு வழங்குற விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. இது ஆக்சுவலி மார்ட்டின் லூத்தர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. பட் அவங்க நாட்கள்லயே இவங்க லொல்லார்ட்ஸ் அவங்க நாட்களே இதை பத்தி அங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அங்க எதிர்த்திருக்கிறாங்க என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம் பினன்ஸ் இல்லைங்களா? ஸோ பினன்ஸ் உடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோன்பு எடுப்பாங்க இல்லைங்களா? அதாவது 40 நாள் நோன்பு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பைபிள் இல்லையே. இந்த மாதிரி எங்க இருக்கு? இந்த மாதிரி பண்ண சொல்லி எங்க இருக்கு? இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பப்ளிக்ல போயிட்டு இப்படிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க அன்பானவர்களே, அன்றைய நாட்கள்ல பைபிள் வந்து அப்பதான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ஆயிட்டு அப்போ கிடைச்ச இந்த மாதிரி உண்மைகள்லாம் கண்டுபிடிக்கும் போது இந்த உண்மைகளை வச்சு ஜனங்கள் மத்தியில விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. எவ்வளவு ஆச்சரியமா அந்த ஊழியம் பண்ணிருக்காங்க. பட் நாமோ 7ஆம் கால சபையில இருக்க நாமோ அநேக சத்தியங்கள் தேவன் கொடுத்தோம், நிறைய வெளிச்சங்கள் கொடுத்தோம். பட் நாமோ சண்டே எக்லீஷியா போயிட்டு வரோம், சப்ஜெக்ட் படிக்கிறோம், கேட்கிறோம், ப்ரேயர் பண்றோம், இதோட தான் நம்ம நிக்கிறோம். ஆனா பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு சாட்சி சொல்ற வேலைகள் நம்ம லைஃப்ல ரொம்ப கம்மி ஆயிட்டு வர்றது நீங்க கவனிக்கிறீங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு வஞ்சனை தான். ஏன்னா தெரியும் 7ஆம் கால சபையை பத்தி அவங்க குளிரும் இல்லை, அனலும் இல்லை. இந்த நிலைக்கு நம்ம போகாம அந்த காலப்பகுதியில ஜெயம் கொண்டவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம அனலா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏதோ வெது வெதுப்பாவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இல்ல வெது வெதுப்பாயிட்டு இருக்கிறோம்னா யோசிச்சு உடனடியாக நம்ம தேவனுடைய வேலைகளை அதிகமாக நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு பேர் சபைகள் பண்ணக்கூடிய தவறுகள், ராங் டாக்டரின்ஸ், எவ்வளவு விஷயம் அவங்க நாட்கள்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம நாட்கள்ல எவ்வளவு வைக்கலாம் நாம யோசிச்சுட்டு இருக்கிறோம் மனம். ஸோ இதெல்லாம் யோசிக்கணும், திங்க் பண்ண வேண்டியிருக்குது. உலகம் எங்க எல்லா வகுப்புலையும் போயிட்டீங்கன்னா அப்ப இதெல்லாம் அவங்க பண்ணிட்ட வேலைகள் போப் மார்க்கத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அநேக மற்ற ஜனங்கள் மத்தியில அது நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சதாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் இரும்பு கவசங்கள் பொதுவா ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லைங்களா? எந்த ஒரு தாக்குதலையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கவசம் இருக்கும். அப்போ இவங்களுடைய பாயிண்ட்ல எந்த ஒரு மிஸ்டேக், ஏன்னா ஒருத்தர் தாக்கணும் அப்படின்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருந்தா தப்ப வெளிக்கொண்டு வந்து காமிச்சு பாருங்க இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆனா அவங்க கிட்ட எந்த தப்புன்னு சொல்ற அளவுக்கு போப் மார்க்கத்துக்கிட்ட எந்த பாயிண்ட்ஸ் இல்ல. ஏன்னா அவங்களுடைய மார்க் அவசம் அது அவங்களுக்கு நீதி சொல்லும்போது அவங்க எந்த மிஸ்டேக் கரெக்டா சத்தியத்தின்படி பிரசன்ட் பண்றாங்க. அதனால அவங்களால போப் மார்க்கத்தினால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கையில பைபிள் வச்சிருக்கான். அப்போ இந்த ஒரு நிலை மார்க் கவசம் இருந்துச்சு, ஃபுல் டிஃபென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிறகுகளின் இறைச்சல், யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்த உண்மைதான். இவங்க வந்து அந்த நாட்டுல ரொம்ப பிரபலமா இருந்தாங்க. ஏன்னா இவங்களுடைய இந்த மாதிரி ஊழியர்கள் பண்றதை பார்த்துட்டு நிறைய பேர், நிறைய ப்ரொட்டஸ்டன்ஸ், இந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய நிலைகள் அங்க காணப்படும். அதனால தான் இந்த ஒரு நாட்கள் பத்தி சொல்லும் போது இவங்க வந்து சீர்திருத்தலின் ஆரம்பம் அப்படின்றாங்க.
ஏன்னா சீர்திருத்தலுக்கு ஒரு முந்தைய ஒரு ஆரம்பமாக இவங்களுடைய நாட்கள் இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துல இவங்களுடைய விஷயம் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் என்பதை அதை நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ இப்படியாக சதீஷ் வேலைகள் பண்ணாங்க பாருங்க. இதெல்லாம் சில பிக்சர்ஸ் நீங்க வாய்ப்பு இருந்தா செக் பண்ணி பாருங்க. அவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் ஊழியம் பண்ணுவாங்களாம் இல்லைன்னா போயிடுவாங்க. கையில தடியை பிடிச்சிட்டு கையில பைபிள் வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அருமையா போயிட்டு அங்க ஊழியம் செய்வாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு முறை ஜான் விக்லிஃப் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரையல் ஆலோசனை சங்கத்துல நிக்க வச்சு சில அவருக்கு எப்படியா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ பாத்தீங்கன்னா 2 அதிபதிகள் பிரின்சஸ் வந்து விக்லிஃப்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால அந்த ஒரு போப் மார்க்கத்துடைய முயற்சி தோல்வியில அங்க முடிந்தது. அப்போ இந்த மாதிரி சிவில் பவருடைய ஒரு ஒரு சப்போர்ட் இருந்ததுனால அந்த நேரத்துல போப் மார்க்கத்தால் ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது பண்ண முடியாத விஷயத்த இறந்து போன பின்னாடி எலும்ப தோண்டி என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டா எரிச்சாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஊழியம், இவங்களுடைய காரியங்கள் போப் மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக அங்க இருந்தது. அப்போ இதான் படிக்கிறோம். அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. இதோட மீன் நமக்கு தெரியும். கொடுக்கு அது வேதனையை உண்டாக்கக்கூடிய விஷயம். 5 மாதம் மனுஷரை சேதப்படுத்துறது. சரிங்களா? இந்த மனுஷரை சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது பூமியின் குடியிருக்கிறவர். போப் மார்க்கத்துக்கு தான் சேதம் இல்லைங்களா? ஆனா கன்வெர்ட் ஆகிறவங்க நம்ம ஏற்கனவே தெரியும் 3ல் 1 பங்கு தான். அந்த ஒரு கண்டிஷன் தான். பட் சேதப்படுத்துறது வந்து கம்ப்ளீட்டா யார் பார்க்கணும்னா இந்த இடத்துல வரக்கூடிய சேதத்துடைய மீனிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்போ இப்படியாக நம்ம அவங்க போப் மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தினாங்க. 5 மாதம் அளவு 150 வருடங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே. இப்ப நம்ம அடுத்து சகோதர சகோதரிகளை இதெல்லாம் பார்த்த பின்னாடி கடைசியா 11ஆம் வசனத்துல படிக்கும்போது இந்த வெட்டிகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, பாதாளத்தின் தூதன். ஏன்னா இவர் கையில திறவுகோல் இருக்குது. இவர் தான் பாதாளத்தை ஓபன் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இது ஆக்சுவலி டிஸ்ட்ராயர். இந்த ஹீப்ரூ வேர்டு கிரீக் வேர்டு எல்லாம் படிச்சீங்கன்னா டிஸ்ட்ராயர், அழிப்பவர் என்ற அர்த்தம். ஜெனரலா வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை. ஆனா இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா யாருன்னா ஜான் விக்லி. ஸோ இதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர் ஒரு பெரிய ஒரு தியாலஜி படிச்ச ஒரு பெரிய ஒரு மேதை, ஆங்கிலம் புலமை வாய்ந்த ஒரு மேதை. அவர் இந்த ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு நபர். அதான் படிக்கிற நட்சத்திரம் மாதிரி ஒரு இருந்த ஒரு ஆள். ஆனா அவர் பாத்தீங்கன்னா சத்தியத்துக்காக ரொம்பவே என்ன பண்ணார்னா உண்மையை காண்பித்தார். அப்போ இதான் சகோதர சகோதரிகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வசனம் 12 படிக்கிறோம். 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. யாருக்கு? பூமியின் மேல் குடியிருக்கிறவர். இது பத்தாது, இன்னும் 2 ஆபத்து வரும். 2வது ஆபத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெஃபர்மேஷன் பீரியட். ரெஃபர்மேஷன் சீர்திருத்தங்களின் காலங்கள் மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்துச்சு இந்த பூமியின் மேல் குடியிருக்கிறவங்களுக்கு. இது எப்படின்றத நம்ம எங்க படிக்க போறோம்னா இப்போ 6வது எக்காலம் வரும்போது தான் படிக்க போறோம். 6th ட்ரம்பட் குள்ள போயிடலாம். இப்போ 6வது எக்காலத்துல நம்ம என்ன பார்ப்போம்? இதோடைய பீரியட் நமக்கு தெரியும். பிலதெல்பியா காலசபை 1517 மார்ட்டின் லூத்தர் அவர் பண்ணிட்ட விஷயம். ஆக்சுவலி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் கால சபைக்கும் 6ஆம் கால சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கேயும் சீர்திருத்தம் நடந்துச்சு, இங்கேயும் சீர்திருத்தம் நடந்துச்சு இல்லைங்களா? என்ன டிஃபரன்ஸ்னா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஐரோப்பியா கண்டத்துல மாத்திரம் இந்த ஒரு விஷயங்கள் வந்து நடந்துச்சு. எங்க 5ஆம் கால சபை. ஆனா 6ஆம் கால சபைன்றது அப்படி இல்லை. அது வேர்ல்டு வைடா இந்த சீர்திருத்தம் எப்படிங்களாமா உலக அளவில் நடந்த ஒரு மாற்றம். பட் இங்க அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட கண்டத்துல மாத்திரம் தான் 5ஆம் கால சபையில நடந்துச்சு. பட் 6ஆம் கால சபை ஏன் அவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னா இது உலக அளவில் நடந்துட்ட விஷயம். அதனுடைய துவக்கம் தான் மார்ட்டின் லூத்தருடைய அந்த 95 குற்றச்சாட்டுகளை எழுதி கேட்ல ஒட்டின விஷயம். அவர் பின்னாடி தான் நிறைய சீர்திருத்தவாதிகள் உலகம் எங்கும் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய பைபிள் சொசைட்டி நிறைய வர ஆரம்பிச்சு. ஸோ இதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம வசனங்கள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல பார்க்கலாம். இப்போ நம்ம படிக்க போறோம். 2வது ஆபத்து படிக்க போறோம். ஸோ இதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த 9ஆம் அதிகாரத்துல இப்போ 14ஆம் வசனத்துல ஒரு சின்ன கரெக்ஷன், 16
நான் கேட்டேன். அது சில இடங்கள் மொழி நீக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் 18ஆம் வசனத்துல 3ன்னு வருது. அது கூட சேர்த்துக்கணும். 3 வாதைகள் அப்படின்னு சேர்த்துக்கணும். இது மாதிரி சில பாயிண்ட்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம உள்ள போயிடலாம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து என்னாச்சுங்களாமா, ஒரு சத்தம் தோன்றிச்சு. அப்போ சகோதர சகோதரிகளை இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, இது உண்மையிலே லிட்டரலா படிச்சோம்னா ரொம்ப தலை சுத்தம். என்னது, ஏன் பீடம் பத்திலாம் இங்க பேசப்பட்டிருக்கு? 6ஆம் கால சபையில என்ன விஷயம்? கொஞ்சம் கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரும் இல்லைங்களா? ஆனா ரொம்ப சிம்பிள். பைபிள்ல ஆல்ரெடி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அடையாள வார்த்தைகளுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை நம்ம கரெக்டா அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன விஷயம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, பொதுவா ஆசிரியர் கூடாரத்துல 2 பீடம் இருக்கு. என்ன பீடம் படிக்கிறோம்? பலிபீடம் ஒண்ணு, அது வெண்கல பலிபீடம். இன்னொன்னு பொற்பீடம். பொற்பீடம்னா தூப பீடம் சொல்லுவாங்க. 2மே ஆல்டர் தான், பீடங்கள் இல்லைங்களா? ஆனா இது 2மே ஒரு ஒற்றுமை என்னன்னா, இது 2மே இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கும். ஆனா வித்தியாசம் இருக்கு. எப்படிப்பட்ட வித்தியாசம்னா, பலிபீடம் அது குறிக்குது இயேசு கிறிஸ்துடைய ransom sacrifice இல்லைங்களா? ஒரு விசுவாசி உள்ள வரணும்னா இயேசு மேல, நாமத்தின் மேல, அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். அப்பதான் அவருடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு அந்த ஒரு பலிபீடம் அங்க இருக்குது பார்க்கிறோம். அதே இது ஆசரிப்பு கூடாரத்துல இந்த பரிசுத்தலத்துல இருக்கக்கூடிய பலிபீடம் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தங்க அனுதின வாழ்க்கையில நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பலியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பலியின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பலிகளை ஏறெடுக்கக்கூடிய விஷயத்துல பிளஸ் ஜெபத்தோட, ஜெபம் என்ன ஜெபம்? அங்க கூட பாவ அறிக்கை பண்ற விஷயம். ஏன்னா நமக்கு பாருங்க, பாவ மன்னிப்பு 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, ஆதாமுடைய பாவத்தை கம்ப்ளீட்டா மூடிட்டார். ஆனா அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம பாவ மன்னிப்பு நாம ஏறெடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப 2 விஷயம் இல்லைங்களா? அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய, உள்ள இருக்கக்கூடிய பீடம் கூட அந்த பலிகளை நம்ம கர்த்தர் மூலமா ஏறெடுக்கிறோம். கர்த்தர் மூலமா ஏன் ஏறெடுக்கிறோம்? கர்த்தர் மூலமா ஏன் ஜெபங்களை நாம அந்த தூபமாகிய ஜெபத்தை ஏன் போடுறோம்? ஏன்னா கர்த்தர் மூலமா தான் அந்த புகை எங்க போகுமாமா, மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகும். அப்ப அந்த கர்த்தர் மூலமுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய பரிந்து பேசுதல். ஏதோ இயேசு கிறிஸ்து இந்த ஆதாமுடைய பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை கொடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தவறுகளை கூட அவருடைய பரிந்து பேசுதல் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா மன்னிப்பு வாங்குறோம் இல்லைங்களா? அப்போ எது நம்ம பரிந்து பேசுனா, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், அவர் கொடுத்த அந்த மீட்கும் பொருள். கர்த்தர் இயேசு அந்த மீட்கும் பொருள் மூலமா அவர் நமக்கு கொடுத்துட்ட அந்த விலை கிரயம், அது நம்மள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பரிந்து பேசுகிறது இல்லைங்களா? அப்போ இங்க ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனுடைய ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிற விஷயத்துல இல்லைங்களா? கிடைக்கிற விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சோ ஒரு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துடைய பரிந்து பேசுதல் மூலமாக நமக்கு தேவன் இருந்து கிடைக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள் இல்லைங்களா? இப்ப இந்த அர்த்தங்களை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். பாருங்க, இது 6ஆம் கால சபை. மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் ஏன் இந்த 95 குற்றச்சாட்டுகளை எழுதி கேட்ல ஓட்டினார்? காரணம் என்ன? ஏன்னா இந்த போப் மார்க்கம் பண்ணிட்ட வேலைகள் அவருக்கு பிடிக்கல. அதுல மிக முக்கியமா அந்த பாவ அறிக்கை பத்தின விஷயத்துலதான் அவர் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணார். பாவ அறிக்கை விஷயத்த. ஏன்னா அவர் என்னதான் படிச்சாருன்னா, பைபிள்ல படிக்கும் போது இயேசு மேல விசுவாசம் வச்சா போதும், விசுவாசிச்சாலே போதும், ரத்தத்தை விசுவாசாலே போதும், பாவ மன்னிப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ பாவத்தை கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணணும், தேவன் கிட்ட அறிக்கை பண்ணணும். ஆனா இவங்க பண்றது தவறான ஒரு வகையா இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு கேள்வி தான் அவருக்குள்ள அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது 95 குற்றங்களை எடுத்து அச்சிட்டு ஒட்டினார். இதுதான் காமிக்குது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம்னா ஒரு மெசேஜ் மார்ட்டின் லூத்தருக்கு வருது. அந்த மார்ட்டின் லூத்தருக்கு அந்த ஒரு மெசேஜ் அங்க வருது.
இந்த ஒரு 6ஆம் கால சபையில 6ஆம் தூதன் எக்காலம் ஊதிட்ட இந்த காலத்தில் நடந்த சம்பவம் தான் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இப்படியாக ஒரு மெசேஜ் வருது. அது எங்க இருந்துன்னா, பொறுப்பிடத்தின் 4 கொம்புகள். இல்லைங்களா? இது பொறுப்பிடத்தின் 4 கொம்புகள் அப்படி சொல்லும்போது, கொம்பு குறிக்குது பொதுவா நம்ம வல்லமை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இது குறிக்குது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய என்னங்க சாக்ரிஃபைசிங் ஆஃப் கிரைஸ்ட் டூரிங் தி காஸ்பல் ஏஜ் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இன்டர்செஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஆஃபர் இன்சென்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்டர் அக்செப்டபிள் த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ். ஏன்னா அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா மேல அங்க இருக்கும். ஸோ அது மேல தான் வச்சு என்ன பண்ணுவாங்க, தூப வர்க்கத்தை அங்க போடுவாங்க. அப்போ இப்படியாகத்தான் அந்த ஒரு விஷயங்கள் வந்து அங்க ஆரம்பிக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அவருக்கு போகுது. இயேசு கிறிஸ்து மூலமா தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு விஷயம், அவருடைய பரிந்து பேசுதல் தான் நமக்கு தேவை என்ற ஒரு மெசேஜ் போகும்போது, மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் உணர்வடைஞ்சு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் அங்க முன்வைக்கிறாரு. ஸோ இப்படித்தான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தரிசனங்களை நம்ம படிக்கும்போது முதல்ல அது என்ன பிக்சர் காமிக்குது, அந்த பிக்சரை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். எடுத்து அந்த காலத்துக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் நம்ம ரெவலேஷன்ல புரிஞ்சுக்கக்கூடிய விதமா இருக்குது. ஓகே, இப்ப பாருங்க, இப்போ எக்காலத்தை பிடித்திருந்த அந்த 6ஆம் தூதனை நோக்கி இது அந்த மெசேஜ் இப்ப யாருக்கு வருது? மார்ட்டின் லூத்தருக்கு அங்க வருது. அவர் உணர்வுக்குள்ள வரார். இந்த உணர்வடைந்த அந்த ஒரு டைம்ல சொல்றாரு, ஐப்ராயத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். ஐப்ராயத் என்னும் பெரிய நதி அண்டை அப்படின்னா, இந்த ஐப்ராயத்துடைய நதி தான் இந்த பாபிலோன் தேசத்தை சுத்தி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நதி தாண்டி தான் ஊருக்குள்ள வர முடியும். நதியில பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். அவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியாது. கோரேஸ் ராஜா எப்படி அந்த பாபிலோனை பிடிச்சா நமக்கு தெரியலைங்களா? அப்போ அந்த நதியை ஃபுல்லா வேற திசைக்கு வழி அனுப்பிட்டு தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பின்னாடி அதுக்கப்புறம் தான் உள்ள போயிருக்காங்க. அப்போ இந்த நதி எதை குறிக்குதுன்னா சப்போர்ட்டர்ஸ், பாபிலோனை தாங்கக்கூடிய, பாபிலோனுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஜனங்களை குறிக்கும். ஒருவேளை இது யாரா இருக்கும்? ரெவலேஷன் 6:15 அந்த 7 பேர் படிக்கிறோம் இல்லைங்களா? இவங்க 7 பேருமே ஏதோ ஒரு வகையில பாபிலோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜனங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில. அப்போ என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். சிம்பாலிக் மீனிங் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 4 தூதர்களுடைய மீனிங் ஏற்கனவே பார்த்தோம். பைபிள்ல 4 குறிக்குது உலகம் முழுக்க இல்லைங்களா? ஏன்னா 5ஆம் கால சபையில ஒரு குறிப்பிட்ட கண்டத்துல மாத்திரம்தான் இந்த ஒரு வேலைகள் நடந்துச்சு. பட் 6ஆம் கால சபையில தான் மார்ட்டின் லூத்தர் பண்ணிட்ட வேலை உலகம் முழுக்க தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. அதனால்தான் 4 தூதர்கள் என்று அங்க வருது. அப்ப இது உலகம் முழுக்க நடந்தேறிட்ட ஒரு வேலைகள். அதனால்தான் 4 தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். ஏன்னா இவர் பண்ணிட்ட வேலை உலகம் முழுக்கவே என்ன ஆச்சுன்னா சீர்திருத்தம் நடக்க ஆரம்பித்துச்சு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் இல்ல, வேர்ல்டு வைடா சீர்திருத்தங்கள் கண்டினியூஸா இல்லைங்களா? இது ஏதோ மார்ட்டின் லூத்தர் ஸ்டார்ட் பண்ண வேலை உடைய விளைவு அந்த 1874 வரைக்கும் 360 வருடங்களுமே இந்த ஒரு விளைவுகளை உலகம் முழுக்க ஏற்படுத்துச்சு. அப்போ இப்படிதான் அந்த 4 தூதர்கள் என்ற மீனிங் நம்ம எடுக்கிறோம். எப்படி நம்ம 7ஆம் அதிகாரத்துல கூட 4 தூதர்கள் பார்க்கிறோம். அங்க கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்பெசிபிக்கான 4 தூதர்கள் இல்ல, மாறாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பல தூதர்கள் குறிக்குது பொதுவா ஏஜென்ட் சொல்லுவோம். ஏஜென்ட் சொல்லும் போது தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய யாராவே இருக்கட்டும். அது ஒரு பொருளா இருக்கலாம், தூதனா இருக்கலாம், நபரா இருக்கலாம், இல்ல ஏதோ அமைப்பா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இருந்தாலும் சில பிரதர்ஸுங்க டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, 4 தூதர்கள் யாரை குறிக்கும்னா சொல்றாங்க, ஃபாலோவர்ஸ் ஆஃப் லூத்தர், அப்புறம் கால்வினுடைய பின்பற்றவங்க, பேப்டிஸ்ட் பின்பற்றவங்க, அப்ப ஆங்கிலிக்கன் ஒரு எபிஸ்கோபாலியன் குரூப்ஸ் இப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேசிக் டிவிஷன் ஆஃப் புரோட்டஸ்டாண்டிசம், அதாவது என்னன்னா புரோட்டஸ்டாண்டுடைய 4 டிவிஷன்ஸ்
ஏன்னா மார்ட்டின் லூத்தருக்கு பின்னாடி புரொட்டஸ்டன்ட் மத்தியிலே 4 மெயின் மேஜரா ஒரு 4 குரூப் இருந்தாங்க. யாருன்னா லூத்தரன் குறிக்கிறது மார்ட்டின் லூத்தரை பின்பற்றினவங்க. அப்புறம் பேப்டிஸ்ட் அவங்க வந்தாங்க. அப்புறம் காங்கிரிகேஷனலிஸ்ட் ஆர் மெத்தடிஸ்ட் சொல்லுவாங்க. அப்புறம் பிரெஸ்பிட்டேரியன் மூவ்மெண்ட். இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பேரை நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாருங்க. இவங்க எப்படி வந்தாங்க, இவங்களுடைய ஃபெய்த் என்னவா இருந்துச்சு, யார் இதை ஃபவுண்ட் பண்ணா, யார் நிறுவனா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பிரதர்ஸ்னு கொடுக்கக்கூடிய அநேக விளக்கங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, the sixth trumpet message releases the reform forces in the river Euphrates. 4 angels cover each direction of compass. Idea being that they are released to affect the whole earth. The 4 angels had each been associated with bound in bondage of spiritual Babylon at one time from which they are released. So இந்த மூணாவது பாயிண்ட் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன விளக்கம். உலகம் அளவுல நடந்துட்ட ஒரு சீர்திருத்தம். இந்த 4 தூதர்கள் ஒரு காலத்துல பாபிலோனுக்குள்ளதான் கட்டப்பட்டிருந்தாங்க. பட் இந்த மார்ட்டின் லூத்தர் பண்ணிட்ட வேலையினால அவங்க கட்டப்பட்டிருந்தாங்களுடைய மீனிங் என்ன, பிடிக்காம இருந்திருக்கிறான். அவங்களுக்கு தெரியுது இவங்க பண்றது தப்புன்னு தெரியுது. ஆனா வேற வழியில கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எதிர்த்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. மார்ட்டின் லூத்தர் பண்ணிட்ட வேலையை பார்த்த உடனே இவங்களும் தைரியமாயிட்டு என்ன பண்ணாங்க, எதிர்த்து வெளியே வந்துட்டாங்க. இது உலக அளவுல நடந்துட்ட ஒரு சீர்திருத்தம், உலக அளவில் நடந்துட்ட ஒரு பெரிய ஒரு ரெஃபர்மேஷன் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதான் சகோதர சகோதரிகளே, அப்போ 4 மீனிங் புரிஞ்சுக்கணும். அது உலகம் முழுக்க. தூதர்கள் குறிக்கிறது மெசஞ்சர்ஸ் இல்லைங்களா. அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன முத்திரை கிளாஸ்ல படிக்கும் போது பார்த்தோம் யார் யாரெல்லாம் அந்த சமயத்துல இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு 8 பேருடைய விஷயத்தான் போட்டிருக்கோம். 8வதுல பிரதர் ரசல்புரி நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா அவரு கூட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெஃபார்மர் தான், பெரிய சீர்திருத்தம் தேவன் 7ஆம் கால சபைக்கு இவரை வச்சு அங்க கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருடைய உதாரணம் தான் போட்டிருக்கேன். இவங்க அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க, உலகம் முழுக்க இருந்த இவங்க தேவனுடைய வேலைகளை அங்க பண்ணிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைகள் எல்லாம் மெயினா பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. போப் மார்க். அப்போ போப் மார்க்கத்துக்கு எதிராக இந்த புரோட்டஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா உலகம் முழுக்க என்ன பண்ணாங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, டச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, நிறைய இடங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்துட்டாங்க. அப்போ இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்பதான் வசனம் படிக்கிறோம். இந்த மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணதுனால இல்லைங்களா, மறுபடியும் 1/3 கொல்லும்படிக்கு. 1/3 கொல்லும்படினா இவங்களுடைய காலத்துல இவங்க இந்த ரெஃபர்மேஷன் பண்றாங்களா, மார்ட்டின் லூத்தர்ல இருந்து ஆரம்பிச்சு 1874 வரைக்கும் இந்த கால பகுதியில அவங்க 1/3 கொன்றாங்களாம். அது என்ன அர்த்தம்? 1/3 போப் மார்க்கத்துல 1/3 அப்படின்னா கன்வெர்ட் ஆயிட்டான். 3/1 சொல்லும் போது கன்வெர்ட் ஆயிட்டாங்க இந்த இடத்துல. ஓகே, அப்போ இங்க வரக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. வசனம் எப்படி வருதுன்னா, 1 மணி நேரத்திற்கும் அப்புறம் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த இவங்க ஏதோ ஆயத்தமாக்கப்பட்டிருந்த வேலைகளை பண்ணியிருக்காங்க. அந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஆனா வார்த்தைகளை கவனிக்கணுமானவர்களே, 1 மணி நேரமும் 1 நாளும் 1 மாதமும் 1 வருஷத்தும் அப்படி என்று வரவில்லை. தனித்தனியா வருது. 1 மணிக்கு, 1 நாளுக்கு, 1 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு, மொத்தம் 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர்ல இருந்து பிரதர் ரசல்பர்க் வர வரைக்கும் இந்த ஒரு காலப்பகுதியை ஒரு 4 வகையில நாம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். 4 காலப்பகுதியாக பிரிக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு வசனத்தை பிரதர்ஸ் பொதுவா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இதை அப்படியே கூட்டிடுறாங்க. அதாவது அப்படின்னா 1 மணி நேரமும் 1 நாளும் 1 மாதமும் 1 வருஷமும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு
இது எல்லாம் ஒரே தான் கூட்டி பார்க்கும்போது ஒரு நாள் கணக்கு தெரியும். வருஷம்னா 360 நாள், 360 வருடம். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே கூட்டும்போது என்ன வருதுங்க? 391 வருஷம் 15 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு காமிக்கிறாங்க. அப்படி ஒரு கணக்கு காமிக்கும்போது அது எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா, பிரதர் ரசல் பிரதர் அவரு ஒரு ஒரு கால்குலேஷன் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் மற்ற நெறைய பிரதர்ஸுங்க நெறைய கால்குலேஷன் குடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம இந்த மெத்தட்ல எடுத்துட்டோம்னா, யோசிச்சு பாருங்க. இப்போ 391 வருஷம் 15 நாள். இது எங்கிருந்து நம்ம கணக்கு எடுக்கிறது? எங்க முடிக்கிறது? என்பது ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தோராயமா ஒரு கணக்கு போட்டுருக்கோம். அதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல. இப்போ ஒருவேளை 78 1878 இலிருந்து ஒரு 391 வருஷம் கழிச்சோம்னா, 1457 வரும். ஆனா 1457ன்றது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் வந்ததே 1517. அதுக்கப்புறம் பாருங்க சரி 1874 இருந்து கழிச்சு பார்த்தோம்னா 1483 வருது. அப்போ இது கூட ஒண்ணு நமக்கு சரியா அங்க கணக்கு அங்க புரியல. அப்போ ஆக மொத்தத்துல ஒரு கன்ஃப்யூஷன் தான் அங்க வருகிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி 1517 இருந்து கூட்டி பார்க்கலாம். 391 கூட்டினோம்னா 1908 வருது. அப்ப 1908 வந்துச்சு அப்படின்னா என்ன நடந்துச்சு 1908ல? அப்போ நாம இந்த மீனிங்ல எடுக்கக்கூடாது. 391 வருஷம் பிளஸ் 15 நாள் அப்படின்றத முழு இந்த 4 காலப்பகுதியுமே கூட்ட வேண்டாம். கூட்டினோம்னா நமக்கு கணக்கு வராது. அது எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுதுன்னு கன்ஃபியூஷன் தான் வரும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்லப்பட்டு இல்லைங்களா? 6ஆம் கால சபையில நடந்துட்ட அது ஒரே பீரியட்ல 4 காலப்பகுதிகளாக, தனித்தனி காலப்பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது டோட்டலா 6ஆம் கால சபை. அதுல வெவ்வேறு டைம் பீரியட அங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, கீழ இருந்து மேல போறோம். அப்பதான் நமக்கு கிளியரா புரியும் இல்லைங்களா? ஏன்னா பாருங்க, இப்போ இதுவே இன்னொரு வசனம் இருக்கு. தானியேல் 12:7 காலமும், காலங்களும், அரை காலம். இப்படி வந்துச்சுன்னா நம்ம 3யும் கூட்டுவோம். 1260 வருடம் அப்படின்னு கூட்டுவோம். ஆனா அங்க வர்றது அப்படி இல்ல. ஒரு மணி நேரத்துக்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்துக்கும் தனித்தனியா தான் வர மாதிரி இருக்குது. 4யும் கூட்டணும் என்ற ஒரு ரீதியில அங்க வரது கிடையாது. சோ இதுதான் சகோதரியர் படிக்கிறோம். அப்போ ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. இந்த ரெஃபர்மேஷன் பீரியட் சொல்லும்போது 1517 இருந்து 1874 வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணோம்னா 354 வருஷம். பட் நம்ம பிரதர்ஸ்ங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா 1517 இருந்து 18ல இருந்து ஆரம்பிப்பாங்க கணக்கு. 78 வரைக்கும் 360 வருடம். அதாவது 361 போட்டிருக்கோம். ஏன் 61 போட்டோம்னா நமக்கு கணக்கு 1517 இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பட் நீங்க அந்த கால கணக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா 1517 அக்டோபர்ல தான் அந்த ஒரு 95 குற்றங்களை என்ன பண்ணுவாருன்னா ஒட்டுவார். பட் 1518ல இருந்து தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அங்கிருந்து தான் நம்ம பிரதர்ஸன் கணக்கு எடுக்கும்போது 360 வருடங்கள் என்று நாம பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க செகண்ட் வால்யூம்ல நிறைய படிச்சிருப்பீங்க. எனவே நான் இதை பத்தி ரொம்ப டச் பண்ணல. இப்ப நேர பாயிண்ட் நம்ம போயிடலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் பார்க்கணும். அப்ப இது டோட்டலா 360 வருடங்கள் இல்லைங்களா? அந்த 360 வருடங்கள் கொண்ட 6ஆம் கால சபையில நடந்துட்ட 4 வெவ்வேறான ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா தனித்தனியா தான் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கீழ இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து போகும்போது ஒரு வருஷத்துக்கும் இவங்க அந்த 4 தூதர்கள் வேலை செஞ்சாங்க. ஆயத்தம் அதுக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ ஒரு வருஷம்ன்றது 360 வருஷம் இல்லைங்களா? அப்போ இது வந்து டோட்டல் 6ஆம் கால சபையை குறிக்குது. டோட்டல் 6ஆம் கால சபையில இவங்க உலக அளவுல வேலைகள் பண்ணிட்டாங்க. சீர்திருத்தம். அடுத்து இதே 6ஆம் கால சபையில 2வது கேட்டகரி மாசம். இது என்ன மாசம்? 30 வருஷம். இந்த 30 வருஷன்றது சகோதர சகோதரிகளே நம்ம எங்கிருந்து எடுக்கலாம்னா from the Adventist disappointment in 1844 to 1874.
அதாவது இயேசு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏமாற்றம் ஆயிட்டாங்க. அங்கிருந்து அவர் இயேசு வர வரைக்கும் இல்லைங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் வருது? 30 வருஷம் வருது. இயேசு வர அந்த வருஷத்துல ஏமாந்து போயிட்டாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு நிஜமாவே இயேசு வந்த வருஷத்து வரைக்கும் 30 வருஷம். பட் இந்த நாட்கள்ல கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இல்ல அப்படின்னா ஆர் பிரதர் ரசல் இன்னொரு பாயிண்ட் குடுக்குறாங்க. அது கூட நம்ம பார்க்கணும். அப்புறம் இது கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பிரதர் ரசல் பிரதர் குடுத்த ஒரு ஒரு பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட். 1844 இருந்து 1874 ஒரு 30 வருஷம். இது எதோட கம்பேர் பண்றாருன்னா, முதலாம் வருகையோட கம்பேர் பண்றாரு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை அவர் குழந்தையா பிறந்து 30 வருஷத்துக்கு பின்னாடி தான் மேசியாவா வர்றார். இல்லைங்களா? அப்போ ஒரு 30 வருஷம் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதே போல அந்த ஒரு கம்பேரிசனை இங்க என்ன பண்றாருன்னா, அங்க பிரதர் பண்றாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு கணக்கு 1799 இருந்து 30 வருஷத்தை கூட்டினோம்னா 1829 வரும். இது வந்து இங்கதான் மில்லர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு செகண்ட் கமிங் பத்தின ஒரு விஷயத்த அவரு ஸ்டார்ட் பண்ணார். அப்போ ஒருவேளை இப்படி கூட நம்ம கணக்கு எடுக்கலாம். இது ஒரு கேட்டகரி. இதெல்லாம் ஏன் பிரிச்சு பிரிச்சு காமிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம படிக்கும்போது தெரியும். ஏன்னா இந்த 6ஆம் எக்காலத்தை பத்தி படிக்கும்போது 6ஆம் எக்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த ஒரு சாப்டர் வந்து ஏதோ 9ஆம் அதிகாரத்தோட முடியறது இல்லைங்க. 6ஆம் எக்காலத்துடைய விஷயம் வந்து எது வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அது போகுது இன்னும் ரொம்ப விஷயங்கள் வரைக்கும் போகுது. 11ஆம் அதிகாரம் வரைக்குமே என்ன பண்ணுதுன்னா 6ஆம் எக்காலத்துடைய விஷயங்கள் போகுது. ஏன் அவ்வளோ லென்த்தா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே சொன்னது போல இந்த காலப்பகுதியில நடந்துட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஒரு பக்கம் போப் மார்க்கத்துக்கு ஒரு பெரிய அடி ஒரு பக்கம், உலக அளவுல பெரிய சீர்திருத்தங்கள் இன்னொரு பக்கம். இந்த காலப்பகுதியில தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஒரு விசுவாச சோதனைக்குள்ள இருந்தாங்க. இந்த மாதிரி பல ஆங்கிள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு காலப்பகுதி குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ரெவலேஷன் 9:15 படிக்கும்போது அடுத்து இல்லைங்களா 3வது பாயிண்ட் வந்துடலாம். இங்க வந்து நாள் என்று கொடுக்கப்படுது ஒரு நாள். பட் இங்க ஒரு நாள் அப்படின்ற வார்த்தை சினாக்டிக்ல நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மற்ற மூலப்பிரதிகள் வருது. பட் நம்ம எடுத்துக்கலாம். இது நீக்கணும் கூட அவசியம் இல்லை, எடுத்துக்கலாம். ஒருவேளை எடுத்துட்டா அப்படின்னா அந்த 1 இயர் லிட்ரலா ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு வருஷத்தை நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணலாம்? இது கூட உங்க மத்தியில ஆலோசனை தான் வைக்கிறோம். ஏன்னா 1 இயர் சினாட்டிகஸ்ல இல்ல இந்த வார்த்தை. பட் இருந்தாலும் மற்ற மூலப்பிரதிகள் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு வருஷம் கணக்கு நம்ம எங்கிருந்து எங்க சொல்லலாமா? இது நிறைய பிரதர்ஸுங்க, சில பிரதர்ஸ் முக்கியமான பிரதர்ஸுங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த 1 இயர் என்பது NH பார்பர்ல இருந்து ரசல் பிரதர் வரைக்கும் சரிங்களா? 1877 டு 78. ஏன்னா 77ல தான் இந்த குரோனாலஜி பத்தின பார்பருடைய கால்குலேஷன் தெளிவா வந்துச்சு. பிரதர் ரசல் அதுதான் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த குரோனாலஜி ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆனா பிரதர் ரசல் பிரதர் வந்த பின்னாடி 78க்கு பின்னாடி தான் இதை பத்தின விஷயங்கள் பிரதர் ரொம்ப இன்னும் தெளிவா காமிச்சாரு. இயேசு கிறிஸ்து 1874ல தான் வந்திருக்கிறாரு. ஆனா இன்விசிபிளா. ஸோ ஒருவேளை இந்த ஒரு 1 இயர் பீரியட குறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நீங்க கேட்கலாம், நம்ம ஏன் 878 வரைக்கும் சொன்னோம்னா 878 வரைக்கும் 6ஆம் கால சபையுடைய அந்த விஷயம் வந்து அங்க லேப் ஆகுதா லேப்ஸ் ஆகுது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம 4th பாயிண்ட்க்கு வந்துடலாம். ஹவர். பாருங்க, இங்க 1 மணி 2 இங்க 1 என்ற வார்த்தை மூலப்பிரதியில வரதில்லை. நேரம் அவ்வளவுதான். ஹோரா. இப்படி கிரீக் வேர்டு ஹோரா. பட் ஹோராவுடைய அர்த்தம் என்ன? அது 1 ஹவர் சொல்லலாம், இல்ல 12 மணி நேரம் சொல்லலாம் இல்லைங்களா? பாருங்க, இதனுடைய கிரீக் வேர்டு பல அர்த்தங்கள் கூட மீனிங்ல பைபிள்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. சில இடங்கள்ல நாள் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க, சில இடங்கள்ல வேலை. வேலை அவ்வளவுதான். எத்தனாவது வேலை, எத்தனை வேலை என்றுலாம் சொல்லல. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட், சீசன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, டைம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா என்ன டைம் சொல்லல. அப்போ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 1 மணி நேரம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் போட்டுருக்காங்க இல்லைங்களா?
ஆனா நம்ம 1 மணின்றது எடுக்க முடியாது. 2 மணி கூட இருக்கலாம். 3 மணி கூட இருக்கலாம். இங்க வரக்கூடிய கிரீக் வேர்டு வெறும் ஹோரா. அப்படின்னா இந்த 4 தூதர்களுடைய இந்த ரெஃபர்மேஷனுடைய விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா இந்த நேரம் எவ்வளவு காலப்பகுதி கொண்ட நேரம். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி நம்ம எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோரா என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருது, எப்படிலாம் வருது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? அப்ப இங்க டேன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்புறம் காலம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப பல மீனிங்ஸ்ல மொழிபெயர்த்ததுனால இப்போ ஒரு சின்ன முயற்சி. என்ன முயற்சினா, சகோதர சகோதரிகளே ஞாபகம் இருக்குங்களா? போன முத்திரை கிளாஸ்ல படிக்கும்போது பாயிண்ட் பார்த்தோம். கைரோஸ் என்ற வார்த்தைக்கு தான் காலம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு அதுக்கு 360 வருஷம் எடுக்கிறாங்க. இல்லைங்களா? இப்ப அந்த கைரோஸ் உடைய மீனிங்கை தான் நம்ம குரோனோஸ் என்ற வார்த்தைக்கு நம்ம அப்ளை பண்ணி 360 வருஷம் எடுத்தோம். இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே போல கைரோஸ் என்ற வார்த்தையுடைய மீனிங் ஆகிய 360 வருஷத்தை இப்ப நம்ம ஹோராக்கு எடுக்க போறோம். எப்படி குரோனோஸ்க்கு எடுத்தோமோ அதே போல ஹோராக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இல்லைங்களா? அப்போ ஒரு வேளை ஹவர் இது நம்ம 1 ஹவர் கூட வச்சுக்கலாம். ஹவர் ஒரு ஹவர் ஹவர் சொல்லும்போது 360 வருஷம் இல்லைங்களா? இது நாம கணக்கு எடுக்கணும். அப்போ இதுவே அரை அவர் இல்லைங்களா? ஹாஃப் அவர் சொல்லும்போது 360/2 380 வருடங்களை அங்க குறிக்கும். அப்போ ஒருவேளை இந்த 180 வருடங்கள் மேபி நம்ம அங்க அப்படி கூட நம்ம பார்க்கலாம். இது ஒரு கணக்கு. இதே வேற ஆங்கிள் பார்த்தோம்னா டே இல்லைங்களா? ஒரு நாள் கணக்கு. இப்ப ஏன்னா ஹோரா என்ற வார்த்தையை நாள் என்றும் மொழிபெயர்க்கலாம்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி கூட மொழிபெயர்க்கலாம். வேலை என்று மொழிபெயர்க்கிறாங்க, நேரம் என்று மொழிபெயர்க்கிறாங்க, நாள் என்று மொழிபெயர்க்கிறாங்க, சீசன் என்று மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ நம்ம என்னதான் பண்றோம்னா அந்த கைரோஸ் உடைய மீனிங்கை குரோனோஸ்க்கு அப்ளை பண்ண மாதிரி நாம ஹோராக்கு அப்ளை பண்றோம். 2 வார்த்தைகள். ஒன்னு ஹவர் அதுக்கும் அப்ளை பண்றோம், டே அதுக்கும் அப்ளை பண்றோம். ஸோ இப்பெல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இப்போ ஹவர் என்று எடுத்துட்டோம்னா அரை மணி நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? 8 1 180 வருடங்கள் வருது. 180 வருடம். அதே போல ஒருவேளை நம்ம நாள் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாள் என்பது 360 வருடம் என்று நம்ம எடுத்தோம்னா இல்லைங்களா? அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு வருது? 15 வருஷம். அப்போ இந்த 15 வருஷம் இது ஒரு மீனிங் இல்ல 180 வருஷம் இது ஒரு மீனிங். இப்ப நம்ம இதுல எந்த மீனிங்க இங்க போடுறது நமக்கு தெரியல இல்லைங்களா? பட் ரெண்டு மீனிங்குமே நம்ம போட்டு பார்க்கலாம். எது மேட்ச் ஆகுதோ அதப்படி நம்ம ஏத்துக்கலாம். இல்ல எதுவும் மேட்ச் ஆகலைன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இதுக்கு நம்ம கரெக்டா இந்த நேரத்திற்கும் என்ற ஹோரா என்ற வார்த்தைக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம எவ்வளவு டைம் சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு இன்னொரு பிரதர்ஸுடைய விளக்கம் ரொம்ப கிளியரா சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு நேரத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த ஹவர் ஆஃப் டெம்ப்டேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்படியாக இந்த 6ஆம் கால சபையுடைய முடிவின் காலத்துல தான் அது 1874. ஏன்னா 6ஆம் கால சபை எப்ப முடியுது? 1878ல முடியுது. ஆனா 1874ல இருந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. சோதனை காலம், அறுவடை காலம் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அப்போ அது ஒருவேளை குறிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பிரதர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இந்த லவோதிக்கா காலப்பகுதியும் பிலதெல்பியா காலப்பகுதி லேப்ஸ்னா புரியுது இல்லைங்களா? என்னங்க 878ல முடியுது பிலதெல்பியா. ஆனா 874ல ஆரம்பிக்குது லவோதேசியா. அப்போ லேப்ஸ் அங்க ஆகிறத நம்ம பார்க்கிறோம் பிரதர்ஸ் சொன்ன மாதிரி. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன கால்குலேஷன் நம்மள தான் போட்டிருக்கிறோம். தயவுசெய்து நீங்க யாரும் இது ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு முயற்சி தான். என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒரு பாயிண்ட் இந்த ஒரு விஷயம், இன்னொரு பாயிண்ட் வந்து கைரோஸ் உடைய மீனிங்கை எப்படி நம்ம குரோனோஸ்க்கு அப்ளை பண்றோமோ அதே கைரோஸ் என்ற மீனிங்கை ஹோராக்கு அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது 2 வகையில அப்ளை பண்றோம். ஒன்னு மணி, நாள் தனித்தனியா அப்ளை பண்றோம். மணி நாளுக்கு அப்ளை பண்ணோம்னா இப்போ மணி சொல்லும்போது அரை மணிக்கு 180 வருஷம் வருது. அப்போ ஒரு நாள் கணக்கு எடுத்தோம்னா 1 ஹவருக்கு 15 வருஷம் வருது. இப்ப இந்த 15 வருஷம் ஒருவேளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1829
மில்லர் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. 15 வருஷம் வெயிட்டிங் இருந்தாங்க. 844ல எதிர்பார்த்தாங்க செகண்ட் கமிங் வருவார்ன்னு, நடக்கல. பட் அந்த 15 வருஷத்துல நிறைய ஒரு புரோட்டஸ்டன்ட் ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. நிறைய பேர் அந்த 1/3 கொல்லப்பட்டாங்க. இந்த 15 வருஷத்துல இல்லைங்களா? இது இந்த வருஷத்துல போப் மார்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதான் அங்க வந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம இங்க எடுக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த பிக்சர் ஞாபகம் இருக்குன்னா, நம்ம முத்திரை படிக்கும்போது பார்த்தோம். ஆம், ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் தெளிவா இருக்கு. இயேசுவுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். தேவனுக்கு ஒரு நாள் என்பது 7000 வருஷம். ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்ட். இப்ப நம்ம இதை வச்சு நம்ம சில கால்குலேஷன் பண்ணோம். அந்த கிளாஸ் ஞாபகம் இருக்குங்களா? இல்லை இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல அந்த கிளாஸ்ல பார்த்துருப்போம். அப்போ எல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு டேட் கூட பார்த்தோம். 2023ன்னு பார்த்தோம். தெரியல இந்த 2023 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நம்ம ரீசெண்டா போய் பார்க்கும்போது 2022ல இந்த வேர்ல்டு சர்ச் ஆஃப் கவுன்சில் இல்லைங்களா, உலக இந்த பேர் சபை அமைப்புகளுடைய ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது 2022ல. அங்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போறதாக அங்க பார்க்க முடியுது. ஒருவேளை என்னன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணலாம். 2022ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ இது ஒரு டேட் வந்துச்சு. நம்ம இதெல்லாம் அந்த கிளாஸ்ல படிக்கும்போது தெளிவா பார்த்துருப்போம். இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னா, ஒரு அவர் என்பது 360 வருடம். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ அரை அவர் அப்படி சொல்லும்போது 180 வருஷம். அப்போ ஒருவேளை இந்த பாயிண்ட் நம்ம ரெவலேஷன் 8:1க்கு நம்ம அப்ளை பண்ண முயற்சி எடுத்தோம்னா, அதாவது 7வது முத்திரை உடையும் போது அரை மணி நேரம் அமைதல் வந்துச்சுன்னு படிச்சோம் இல்லைங்களா. அப்போ அந்த அரை மணி நேரம் என்பது ஒருவேளை 180 வருடம் ஒருவேளை கணக்கு எடுத்தோம்னா, அது எப்படி கணக்கு வரும்? அது நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி 180 எடுத்தோம்னா எங்க போய் முடியுது? 2054ல வந்து முடியுது. பாருங்க, இப்படி நம்மளா போட்டு ஏதோ ஒரு கணக்கு போடுறோம். ஏதோ ஒரு கணக்கு வருது. பட் இதெல்லாம் உண்மையா இருக்கும் என்று அவசியமே இல்லை. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு முயற்சி தான், ஒரு யூகம் தான். பல வகையில கணக்கு போட்டு பார்க்கிறோம். பட் இது நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்த தேடக்கூடியவங்களா இருக்கும். அதான் விஷயம். நம்ம தேடுறது சம்டைம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா தேடுறதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா தெரியும், தேவன் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாம, தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாம செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சபையுடைய முடிவு எப்படி இருக்கும், எப்ப இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தேவன் நம்ம விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம விசுவாசிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கூட அது தேவன் சித்தம் தான் இல்லைங்களா. ஓகே, இதை நம்ம பார்த்து பின்னாடி சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்போ விவிதமாக 1/3 கொல்லப்பட்டாங்க இந்த ஒரு காலப்பகுதி. இப்போ 1/3 சொல்லும் போது விசுவாசம் உள்ளவங்க. இப்ப டேவிட் ஓரன்றதை இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. 1/3 சொல்லும் போது புரோட்டஸ்டன்ட் அவங்க வந்து போப் மார்க்கத்தை விட்டு வெளியே வந்ததை அங்க குறிக்குது. ஓகேங்களா. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்போ 16ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். 16ஆம் வசனத்திலிருந்து அந்த குதிரை சேனைகள் என்று படிக்கிறோம் இல்லைங்களா. ஏன் அந்த குதிரை சேனைகள்? இது வந்து இன்னொரு இதே விஷயம்தான். இந்த ரெஃபர்மேஷன் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுடைய காலப்பகுதியில நடந்துட்ட வேலைகள் எப்படி இருந்துச்சு. ஸோ முன்னாடி 5ஆம் கால சபையில வெட்டுக்கிளிகளுக்கு கம்பேர் பண்ணாங்க. பட் இங்க வந்து குதிரை சேனைக்கு கம்பேர் பண்றாங்க சரிங்களா. அப்போ குதிரை குறிக்குது டாக்ட்ரின்ஸ், உபதேசங்கள். அப்போ ரெஃபர்மேஷன் பீரியட்ல நிறைய விஷயங்கள் 5ஆம் கால சபையை காட்டிலும் நிறைய வந்துச்சு. அப்படின்னா என்ன விஷயம்னா, போப் மார்க்கத்துடைய தவறுகள் எல்லாம் வெளிப்பட கொண்டு வந்தாங்க. 5ஆம் கால சபையை காட்டிலும் நிறைய விஷயங்கள் வெளியே கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தாங்க. அப்ப குதிரை மேல இருக்கக்கூடிய இருக்கிறாங்க ராணுவம். அப்ப யாரு? குதிரை சேனை இல்லைங்களா. இங்கிலீஷ்ல படிக்கும்போது நம்பர் ஆஃப் ஆர்மி ஆஃப் தி ஹார்ஸ்மேன். அப்போ குதிரை சேனையுடைய எண்ணிக்கை அப்படி சொல்லும்போது 2 கோடி 20 கோடி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதனுடைய இங்கிலீஷ் உடைய டிரான்ஸ்லேஷன் படிச்சீங்கன்னா 3 கிரேக்க வார்த்தைகளுடைய காம்பினேஷன். அதுல பாருங்க, நம்பர் 2க்கு ஒரு கிரீக் வேர்டு கொடுத்துருக்காங்க 14, 17. அப்புறம் 100,000, 1000
அதுக்கு வந்து 2 ஒரே நம்பர் தான் 2 டைம் வரும். 34, 61, 34, 61. இத வந்து எப்படி மொழிபெயர்க்கலாம்னா, 2 10,000 10,000 அப்படி கூட மொழிபெயர்க்கலாம். 2 10,000 10,000. பொதுவா இந்த 34, 61 என்ற நம்பர் எப்படி பைபிள்ல வரும்னா 10,000 என்ற அர்த்தம். இல்லைன்னா இன்டெஃபினைட் டெஃபினைட் நம்பர். அதாவது இப்ப பாருங்க 10,000ன்றது கூட சொல்லர்த்தமான 10,000 இல்லை. அது எப்படி 10 இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சங்கீதத்துல ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், அப்ப 10,000ன்றது வெறும் 10,000 தான் விழுவாங்களா? அப்படி கணக்கு. 10,000 சொல்லும்போது அது ஒரு எண்ணிக்கைய ஒரு ஒரு அதிகமான எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய விஷயம். அதே போல பாருங்க, தூதர்களுடைய இலக்கம் பத்தி படிக்கும்போது கூட 10,000 10,000 ஆகவும் 1000 1000 ஆகவும் இருந்தது. அப்படின்னா அதிக எண்ணிக்கையில இருப்பதை சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய வசனங்கள் தான், வார்த்தைகள் தான் இந்த 10,000 இல்லைங்களா? அது மைரியாட் அப்படி சொல்லுவான் இல்லைங்களா? மற்றபடி இது 10,000 அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி மீனிங் என்னன்னா லிட்ரலா 10,000 இருக்க வேணாம். மாறாக அநேகம் ஜனங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஒரு புரோட்டஸ்டன்ட் ஒரு மூவ்மெண்ட்ல இந்த ஒரு சீர்திருத்தங்கள் நிறையவே அங்க நடந்துருச்சுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் நம்ம அங்க எடுக்கிறோம். மற்றபடி லிட்ரலா 20 கோடினா போய் நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது. அப்படி மீனிங் வராது இல்லைங்களா? அப்போ இது குதிரை சேனை உடைய விஷயம் எதை குறிக்குதுன்னா, இது புரோட்டஸ்டன்ட் ஜனங்களை குறிக்குது. இவங்க ஒவ்வொரு காலத்திலுமே போப் மார்க்கத்துக்கு எப்படி சவாலா இருந்தாங்க, இதை பத்தின விஷயங்கள் தான் 16ல இருந்து தேவன் கொடுக்குறாங்க. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 என்ற நம்பர் ஏன் 2 சொல்லணும்? அதுக்கு வேணா மீனிங் நம்ம யோசிச்சோம்னா 2 உடைய மீனிங் என்னன்னா, பொதுவா பைபிள்ல 2 எதை குறிக்கும்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. இந்த புரோட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட் இவங்க வந்து துவங்குவதற்கு மிக முக்கியமான காரணமே தேவனுடைய வார்த்தை தான், பைபிள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. என்ன சொல்லணும்னா ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு 6ஆம் கால சபையில தான் பாத்தீங்கன்னா நிறைய பைபிள் சொசைட்டிஸ் வந்து நிறைய உருவாச்சு. பைபிள் பல லாங்குவேஜஸ்ல புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அநேக பாஷைகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. மார்ட்டின் லூத்தர் கூட ஜெர்மன்ல பண்ணிட்டார். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன சொல்லணும்னா, பர்டிகுலரா சொல்லணும்னா 18ஆம் நூற்றாண்டுல தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் அபரிவிதமா அநேக பாஷைகள்ல வெளியே வந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களை வச்சு உடைய விளைவு தான் அநேக இடங்கள்ல உலகம் முழுக்க புரோட்டஸ்டன்ட்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கலாம். அதனால தான் 2 அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம இங்க கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து நீங்க இங்கிலீஷ்ல இருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இது பிரதர்ஸுங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். நீங்க வாய்ப்பு இருந்தா படிச்சுக்கோங்க. நான் ஸ்கிப் பண்றேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எப்படி வெட்டுக்கிளிகளை பத்தி படிச்சோமோ அதே போல குதிரையை பத்தி படிக்க போறோம். பாருங்க, குதிரைகளையும், அதாவது டாக்டரின்ஸ். என்ன டாக்டரின்ஸ்? 7ஆம் கால சபையில வெளிவந்துட்ட தேவன் கொடுத்துட்ட அந்த டாக்டரின்ஸ் இல்ல. மாறாக 6ஆம் கால சபையில உண்மை சத்தியம். அதான் என்ன உண்மை சத்தியம்னா, போப் மார்க்கம் எவ்வளோ தவறான விஷயங்களை வச்சுட்டு இருந்தாங்க, அதுல இருந்து உண்மையை கண்டுபிடிச்சு அப்போ உண்மையான சத்தியத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இதுதான் விஷயம் இல்லைங்களா? மற்றபடி 7ஆம் கால சபையில இருக்கக்கூடிய டாக்டரின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பானது. என்ன சொல்லணும்னா 6 கால சபைக்கு மறைக்கப்பட்ட விஷயங்கள் 7ஆம் கால சபையில தான் நிறைய ஆச்சரியமான டாக்டரின்ஸ்லாம் தேவன் ரிவீல் பண்ணார். இதெல்லாம் பிரதர் மூலமா நிறைய விஷயங்கள் தேவன் வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா 6ஆம் கால சபையில அப்போ இருந்த விஷயங்கள் வந்து உண்மை சத்தியம் தான். ஆனா அது என்ன மாதிரி விஷயம்னா ரொம்ப எளிமையான விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயம் தான் படிக்கும். பட் அதுவே அன்றைய நாட்கள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிதான் இந்த விஷயங்கள இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. தரிசனத்தில் கண்ட விதமாகும். அப்ப இதுல பிக்சர் தான் காமிக்கிறாரு. அந்த புரோட்டஸ்டன்ட்டுடைய வேலைகள் எப்படி இருந்துச்சு, எப்படி சத்தியத்தை அவங்க கொண்டு போனாங்க, இதனுடைய விஷயங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்தில் கண்ட விதமாவது அக்னி நிறம், நீல நிறம், கந்தக நிறம். கந்தக நிறம் என்ன கலரு இல்லைங்களா? அது ஒரு எல்லோ கலர்ல வரும் கந்தக நிறம்.
அப்புறம் நீல நிறம் ப்ளூ. அக்னி நிறம்ன்றது ஒரு என்ன சொல்லலாம், மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம் இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ இப்படியாக அந்த மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். வெர்டிகலி பாயிண்ட்ஸ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அங்கேயும் மார்க்கவசம் பார்க்கும். அங்க என்ன மீனிங் எடுக்கிறோம் அதே மீனிங் தான். ஆனா இங்க வந்து ஒரு 3 கலர் கொண்ட மார்க்கவசம் இல்லைங்களா? இந்த 3 கலர் என்ன குறிக்குது? ஆக்சுவலி மார்க்கவசம் டிஃபெண்ட் பண்ணும். தைரியமா என்ன தாக்குதல்கள் வந்தாலும் எதிர்த்து நிக்கும். என்ன தாக்குதல்கள்னாலும் அது வந்து தொலைக்க முடியாது. மார்க்கவசம் வந்து பாதுகாக்கும் இல்லைங்களா? அந்த நீதி யாரும் போயிட்டு இப்ப போப் மார்க்கம் போயிட்டு புரோட்டஸ்டன்ட்ட குறை சொல்ல முடியாது. குறை சொல்றதுக்கு எந்த ஆயுதங்களும் அவங்ககிட்ட இல்ல. அப்படியே இந்த குறைகள் சொன்னாலும் அந்த குறைகள் நிற்காது. ஏன்னா அவங்க மார்க்கவசம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க பார்க்கும்போது ஆஹ் அங்க ஒரு மார்க்கவசம் படிச்சோம். ஆனா இங்க வந்து கலர்ஸ் இருக்கு. இது என்ன கலர்ஸ் எதை குறிக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தலை சிங்கங்களின் தலை. அங்க படிக்கும்போது வாய் சிங்கங்களின் வாய் இருந்துச்சு. இங்க சிங்கங்களின் தலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்களில் இருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. இது எல்லாமே சத்தியம்தான். சத்தியத்துடைய தாக்கம் சில பேருக்கு அக்னி மாதிரி. அக்னினா புடமிடக்கூடிய ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருந்துச்சு. இன்னொரு சில பேருக்கு புகை நிறைய கன்ஃபியூஷன் பண்ண வந்துச்சு. கந்தகம் கந்தகம் வந்து என்ன பண்ண நெடி, அது ஸ்மெல் பண்ணாலே மூக்குல ஒரு நெடி ஏறும் இல்லைங்களா? அது நெடி ஏறும்போது இம்மீடியட்டா நம்முடைய மூளை வந்து ரொம்ப அட்டென்டிவ் ஆயிடும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கும், உணர்வடையக்கூடிய அளவுக்கும் அந்த கந்தகம் போல அந்த ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சு. அடுத்து படிக்கிறோம் வாய்களில் இருந்து புறப்பட்ட அந்த 3 விஷயத்தினாலையும் மனுஷரில் 3 ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். இதனுடைய மீனிங் என்ன என்பதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கொல்லப்பட்ட 3 கொல்லப்பட்டாங்களுடைய மீனிங் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ விளக்கம் பார்க்கலாம். முதல்ல அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்னி, புகை, கந்தகம் இம்மூன்றினாலும் மனுஷர்கள் கொல்லப்பட்டாங்க. எவைகளுடைய வாய்கள்? அவைகளுடைய வாய்கள், குதிரைகளுடைய வாய்கள். அப்போ குதிரைகளுடைய வாய்கள் குறிக்குது அந்த மெசேஜ் இல்லைங்களா? அந்த சத்தியத்துடைய சத்தம். அதுதான் விஷயம். சத்தியத்தின் சத்தம். அப்ப இந்த சத்தியத்தினுடைய சத்தம் வெளிப்படக்கூடிய விதம் தான் அங்க. இப்ப கண்டிப்பா அந்த குதிரை மேல ஏறி இருக்கிறவங்க யாருன்னா அந்த குதிரைய கண்ட்ரோல் பண்றோம். அவங்க யாருன்னா இவங்க தான். நம்ம ஒரு சில உதாரணம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இவங்களுடைய பிரசன்டேஷன், இவங்க சத்தியத்தை கொடுத்த விதம், அந்த சத்தியம் போய் சேர்ன விதம் தான் வாய்களில் இருந்து புறப்பட்ட புகை, அக்னி, கந்தகம். இது என்ன விஷயம் பார்க்கும்போது இந்த 3 கலர்ஸ் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா ஃபயர், ஹயசிந்த், ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் சல்ஃபர் இல்லைன்னா இப்படி வரும். இப்போ மீனிங் பார்க்கலாம். அக்னி ஏற்கனவே சொன்னது போல புடமிடும், அப்புறம் சுத்திகரிக்கும், ஜட்ஜ் பண்ணும். அது எதை குறிக்கும்? சத்தியத்துடைய அந்த சத்தத்தின் விளைவுனால ஜனங்கள் மத்தியில அந்த 3 ஒரு பங்கு கொல்லப்பட்டாங்க சொல்லிங்களா? எப்படி கொல்லப்பட்டாங்கன்னா அந்த சத்தியத்தின் சத்தத்தினால அவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்க. போப் மார்க்கத்துடைய கள்ள போதனையில் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹைசிந்த் ஜெம்ஸ்டோன். அது ப்ளூ கலர்ல இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ ப்ளூ எதை குறிக்குது? விசுவாசம், உண்மை. விசுவாசம் அல்லது உண்மை. அப்போ சத்தியத்துடைய சத்தம் அந்த ஜனங்களுக்கு தங்களுடைய அந்த உண்மைத்தன்மையை தூண்டுச்சு. சத்தியத்துக்காக நிக்கணும், சத்தியத்துக்கு உண்மையா இருக்கணும் சொல்லிட்டு அந்த தாக்கத்தை 3 ஒரு பங்குக்கு ஏற்படுத்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது சல்ஃபர். இது வந்து உணர்வடையக்கூடிய விஷயம். நெடி உண்டாக்கும், யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். தப்பறைகளை கரெக்டா கண்டுபிடிச்சு அது தப்புன்ற விஷயத்த உணர்வடையக்கூடிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அதை குறிக்குது த பவர் ஆஃப் டிவைன் ட்ரூத் டு ஸ்டிங்ஸ் எரர். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
அடுத்து சிங்கங்களின் தலை. இது சிங்கங்கள் பொதுவா குறிக்குது அதிகாரம். பார்த்தாலே ஒரு பயம் வரும். சிங்கத்தின் தலை, அது தோற்றம், அது ராஜா இல்லைங்களா? ஒரு ராஜரீகம். ஸோ அப்படிதான் அந்த காலத்துல அந்த இவங்களுடைய ஊழியங்கள், அது புரொட்டஸ்டன்ட் சொன்னாலே போப் மார்க்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பயம் தான் அங்க கொடுத்துச்சு, நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குதிரைகளின் வல்லமை ஏதோ வாயிலையும் வாள்களிலும் இருந்துச்சு இல்லைங்களா? உண்மைதான். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை மேல ஏறி இருந்தவங்க தான் இந்த குதிரைகளை ஓட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்க வேலை என்னன்னா, குதிரைகளை ஓட்டிட்டு போறது மட்டும்தான். ஆனா மத்த வேலைகள் செஞ்சது எல்லாமே குதிரையுடைய வாய், அப்புறம் வால். ஏன்னா ட்ரூத் தான் போய் பேசுச்சு. ட்ரூத் தான் ஜனங்களை உணர்வடை வச்சுச்சு. ட்ரூத் தான் போப் மார்க்கத்துக்கு மிகப்பெரிய அடி கொடுத்துச்சு. ஆனா அந்த வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா? குதிரை மேல ஏறி இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்க பாத்தீங்கன்னா சில பேர் தள்ளப்பட்டாங்க, ஒதுக்கி விடப்பட்டாங்க, எஸ்கம்யூனிகேட் பண்ணாங்க, துரத்தி விடப்பட்டாங்க. சில பேரை உயிரோடு எரிச்சு கொன்னாங்க. ஆனா வல்லமை, ஒருவேளை அவங்க இறந்துட்டாலும், அவங்களுடைய நாட்கள் முடிஞ்ச மார்ட்டின் லூத்தர் இறந்துட்டாரு. நிறைய பேர் ஜுவிங்லி இறந்துட்டார். அவங்க இறந்தாலும் கூட அவங்க அந்த அவங்க அவங்க மூலமா வந்துட்ட தேவனுடைய வார்த்தைகள் அது சாகவே இல்லை. ஆனா அது இன்ன வரைக்குமே அதோடைய பவர் இப்ப வரைக்குமே இருக்கு. அப்போ அந்த வல்லமை குதிரைகளுடைய வாயிலும் வாள்களையும் இருந்துச்சு. இப்ப வாயுடைய மீனிங் பார்த்தாச்சு இல்லைங்களா? வாயிலிருந்து அந்த 3 விஷயம் வந்துச்சு. அதன வாள், குதிரையுடைய வால் எப்படி சிம்பாலிக் மீனிங். அந்த வாள்கள் பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு ஒப்பா இருந்துச்சாம். பாம்புகளுடைய தலைகள் இருந்துச்சாம். இது என்ன விஷயம்? பாம்புடைய தலை பொதுவாக பார்த்தீங்கன்னா, பாம்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது நாக்கு தான். தலை சொன்னாலே அது நாக்கு. பிளஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த பாய்சன். இது என்ன மாதிரி பாய்சன்? யாருக்கு பாய்சன்னா போப் மார்க்கத்துக்கு பாய்சன் இல்லைங்களா? பாருங்க, அப்போ பைபிள்ல இந்த பாம்பு பத்தி படிக்கும்போது என்ன படிக்கிறோம்னா, பாம்புக்கு 2 மீனிங் படிக்கும். ஒன்று சாத்தானுக்கு கம்பேர் பண்றோம். அதே சமயத்துல பாம்புக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களுமா இருங்கள் இல்லைங்களா? சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களுமாய் இருங்கள். இதனுடைய இங்கிலீஷ் வேர்டு வினா. வினானா என்னன்னா கேள்வி கேட்கறது இல்லைங்களா? பட் இங்கிலீஷ் வேர்டு என்ன வருது பாருங்க, ப்ருடென்ட். ப்ருடென்டோடைய மீனிங்னா ரொம்ப விவேகமா, ரொம்ப கவனமா, ஜாக்கிரதையா அப்படி வருது இல்லைங்களா? அப்போ எப்படி ஒரு பாம்புகள் இருக்குமோ அது போல நீங்க வந்து போப் மார்க்கத்தின் மத்தியிலையும் மற்ற ஜனங்கள் மத்தியிலையும் ரொம்ப ஞானமான வகையில விவேகமா, ஜாக்கிரதையாக, கவனமாக, வினா உள்ளவர்களாக என்ன பண்ணுங்கன்னா இருக்குன்னா இவங்க உங்களுடைய பிரசன்டேஷன், சத்தியத்தினுடைய அந்த பிரசன்டேஷன், சத்தியத்தினுடைய அந்த சத்தம், அந்த சத்தியத்தினுடைய வேலைகள் ஜனங்கள் மத்தியில ரொம்ப ஞானமாகவும் ரொம்ப விவேகமாகவும் இருந்ததாக அதனால தான் 3 ஒரு பங்கு கொல்லப்பட்டாங்க. ஆனா போப் மார்க்கத்துக்கு அது மிகப்பெரிய ஆப்போசிட்டா இருந்துச்சு. போப் மார்க்கத்துக்கு அது விஷமா இருந்துச்சு. போப் மார்க்கத்துக்கு அது ரொம்ப கடினமா இருந்துச்சு இல்லைங்களா? இதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இப்படி இப்படி பண்ணிட்டாலும் ஷார்ட்டா முடிக்கிறாங்க. 6 கால சபையில 6ஆம் கால சபையில இவ்வளோ ரெஃபர்மேஷன் பண்ணிட்டாலும் 3 ஒரு பங்கு தான் கொல்லப்பட்டாங்களே ஒழிய மிச்சம் 2 பேர் கொல்லப்படவில்லை. அது இந்த 2 பேரை பத்தி தான் இங்க சொல்றாரு. அப்படி இருந்தும் இந்த மாதிரி வேலைகள் இவ்வளோ வேலைகள் நடந்தும் சத்தியத்தின் சத்தம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் அந்த பூமியின் மேல் குடியிருக்கிறாங்க அவங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க பேய்கள், பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடி தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்ப இவங்க ஏதோ ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னமும் அந்த தவறான ஒர்ஷிப்பை அவங்க விடவில்லை. இதெல்லாம் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இது ஒரு கேட்டகரி. அடுத்து 21ஆம் வசனத்துல அவங்களுடைய கிரியை பத்தி இன்னும் பேசுறாரு. கொலை பண்றது, பரிசுத்த விசாரணை என்ற பெயர்ல. அப்புறம் சூனியங்கள், வேசித்தனம், அரசியலோட என்ன தொடர்பு வச்சுக்கிறது, அப்புறம் களவுகள் விட்டு மனம் திரும்பவில்லை. அப்போ 2 கேட்டகரியா அங்க பிரிக்கிறாரு. இந்த 2 கேட்டகரி பத்தி சொல்லும்போது ஒரு பாயிண்ட் அவங்க அவங்க பண்ணக்கூடிய தவறான ஒர்ஷிப், 2வது அவங்களுடைய விஷயங்கள், சகோதரர்களை ஒடுக்கிறது, அப்புறம் நிறைய
இருண்ட காலத்துடைய அந்த தவறான போதனைகள் அந்த நாட்களையும் கூட என்ன பண்ணாங்கன்னா அவங்க கை கொண்டாங்க. ஸோ இது இங்கிலீஷ்ல இருக்குது. நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நம்ம சுருக்கமான வகையில தான் நம்ம அந்த விஷயங்கள் உங்க மத்தியில அங்க முன்வைக்கிறோம். அப்போ இதான் கண்டுபிடிக்கிறோம். குதிரைகளின் வல்லமை வாயிலையும் வாள்களிலும் இருந்தது. மற்றபடி ஏறி இருந்தவர்கிட்ட இல்ல. அவர் வெறும் கருவி தான். கருவியோட வேலை பண்ணிட்டு போயிருவார். ஆனா அவன் மூலமா தேவன் கொடுத்த சத்தியத்தினுடைய சத்தம் இல்லைங்களா? அதனுடைய பவர் தான் வாள்களையும் வாயிலையும் இருந்தது. பாருங்க இவ்வளவு பண்ணியும் அந்த போப் மார்க்கம் அவங்க ரிஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ மூன்றில் ஒரு பங்கு தான் ரிஃபார்ம் ஆனாங்க. பாருங்க கிட்டத்தட்ட இந்த வெட்டுக்கிளி குதிரை வேற வேற விஷயமா இருந்தாலும் சில ஒற்றுமைகள் நீங்க பார்க்கலாம். ஒரே மாதிரி வருது. இங்க வெட்டுக்கிளிகள் சேதப்படுத்துது அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்படுறாங்க. ஸோ இங்க வந்து இரும்பு கவசம், ஆனா இங்க வந்து 3 கலர் கொண்ட கவசம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஓகே. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஸ்டடி பண்ணிருக்கிறோம். 6ஆம் எக்காலத்துடைய ஒரு குறிப்பிட்ட பார்ட் தான் படிச்சிருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் முடிச்சிருக்கிறோம். பட் 6ஆம் எக்காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் ஷார்ட்டா சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா, இதே 6ஆம் கால சபையில நடந்துட்ட சில முக்கியமான ஈவெண்ட்ஸ், முக்கியமான 2 ஈவெண்ட்டை பத்தி 10ஆம் அதிகாரத்திலையும் 11ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஈவெண்ட் அது மட்டும் தான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. பட் டோட்டலா 6ஆம் கால சபையில நடந்துட்ட 6ஆம் எக்காலம் மூதும் போது நடந்துட்ட காரியங்கள் தான் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களா இருக்கு. உண்மையிலே இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டா கண்டிப்பா புரியாது. தயவு செய்து சகோதர சகோதரி இது ஒருத்தரா கேட்டாலும் கூட கண்டிப்பா புரியாது. ஒரு முறை கேட்ட பின்னாடி சபையாரா உட்கார்ந்து இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம என்னதான் பண்றோம்னா ஒரு உதவி தான் பண்றோம் இல்லையா? இது ஒரு உதவி தான். படிக்கிற எனக்கு படிக்கிற நானா இருக்கட்டும், இல்ல கேட்கக்கூடிய நீங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு உதவியா தான் புரிஞ்சுக்கணும் ஒழிய, இது நம்ம நல்லா சரியா உள்வாங்கணும் அப்படின்னா, உள்வாங்குற விஷயத்துல தான் நமக்கு பெரிய பிரச்சனை. இது கேட்கறதுனால உள்வாங்க முடியும். கேட்கறதுனால மறக்க வாய்ப்பு இருக்கு. இது கேட்கும்போது சரியா உள்வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். சகோதர சகோதரிகிட்ட உட்கார்ந்து எல்லார்கிட்டையும் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது டிஸ்கஷன் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ நம்ம ரெவலேஷன்ல இதுதான் இருக்கா? ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்னென்ன கான்செப்ட்ல தான் தேவன் கொடுத்துருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையை நாம புரிஞ்சுக்க முடியும். பை காட் கிரேஸ் 9 அதிகாரங்கள் முடிச்சாச்சு. அடுத்து 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த 6ஆம் எக்காலத்துடைய பெண்டிங்கை நம்ம அதை பார்க்க போறோம் அடுத்த கிளாஸஸ்ல. தேவன் தாமே காத்து வழி நடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.